டெல்லி சுல்தானியத்தில கடைசியா வந்த வம்சம் தான் லோடி வம்சம். அந்த லோடி வம்சம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபர் அவர்கள் தோற்கடிச்சுட்டு முதல்ல இந்தியாவுக்கு வருவாரு. அப்பதான் முகலாயருடைய சாம்ராஜ்யம், பேரரசு இந்தியாவுல பெரும் சகாப்தமா தொடங்கும். ஓகேங்களா? ஒரு புதிய பேரரசா வரும். இந்த முகலாயர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 5 பேரரசர்கள் 5ன்னு சொல்ல முடியாது. ஒரு 6, 7 பேர் இருப்பாங்க. பட் மிகப்பெரிய பேரரசர்கள் அப்படின்னும்போது 6 பேரரசர்கள் தான். யாரு அப்படின்னு பார்க்கும்போது பாபர், ஹுமாயூன் அவர்கள், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். இந்த பாபர், ஹுமாயூனுக்கு வந்து பாபர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, ஹுமாயூன் வருவாரு. ஒரு 10 ஆண்டு காலம் 1530கள்லேருந்து 1840கள் அதாவது தன்னுடைய அப்பாவான பாபர் வந்து இறந்ததுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் ஆண்டு காலம் வந்துட்டு ஹுமாயூன் அவர்கள் ஆட்சி புரிவாரு. ஆனா, நடுவுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுர்வம்சம் அப்படின்னு ஒரு வம்சம் இருக்கும். அந்த வம்சத்தை சார்ந்த ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ள வந்துருவாரு. இந்த முகலாயர்கள் வம்சத்திலே இல்லாத ஒருத்தர் சுர்வம்சத்தை சேர்ந்தவர் தான் வருவாரு. அவர் பேர் என்னன்னா ஷெர்ஷா சூரி. ஓகேங்களா? ஸோ, அதுக்கு முன்னாடி இந்த இயர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாபர் பொறுத்தவரைக்கும் 1526கள்ல முதல் பானிபட் நடக்கும். ஸோ, அவருடைய காலத்தில நடந்த முதல் பானிபட் போர்ல முதலா இந்தியாவுல பீரங்கி வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த கேள்வி நெறைய இடத்துல கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, பீரங்கி யூஸ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர் வம்சத்தை சேர்ந்த முகலாயர் வம்சத்தை இந்தியாவில் தோற்றுவித்த பாபர் அவர்கள் தான் பீரங்கியை யூஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1826கள்ல இப்ராஹிம் லோதி அப்படின்ட்டு ஒருத்தர வந்து தோற்கடிச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னா, பாபர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு முகலாயர் வம்சத்த. ஓகேங்களா? ஸோ, இத தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வேண்டுதல்லாம் வச்சிருப்பாரு. தன்னுடைய மகன் சரியாகணும் அப்படின்ற மாரி. ஸோ, வந்துட்டு போயிட்டு அந்த இதுலேருந்து வர வழியிலேயே வந்து இறந்துருவாரு அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ, ஹுமாயூன் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேன்புல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் இருப்பாரு. அவர் வந்து ஹுமாயூன் பத்தி என்ன சொல்லியிருப்பார்ன்னா, படிக்கட்ல அதாவது லைப்ரரி படிக்கட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, நூலகத்தின் படிக்கட்டுலருந்து தவறி விழுந்த ஹுமாயூன் அவர்கள் வாழ்க்கை முழுவதுமே தவறி விழுந்து விட்டார் அப்படின்ற ஒரு கருத்துமே சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாரி 2, 3 ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. நான் உங்களும் அத சர்ச் பண்ணி யார் யார் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா ரிப்பீட்டடா இந்த கேள்விகள் கேட்குறாங்க. இத தவிர வேற யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்பர். அக்பர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுமாயூனுடைய மகன் தான் அக்பர். ஓகேங்களா? இந்த நடுவுல வந்து சுர்வம்சம் வந்து ஒரு 5 வருட காலம் இருப்பாங்க. ஹுமாயூன் அவர்கள் வந்துட்டு நாட நாட தாண்டி போயிருவாரு. அப்புறம் அங்க தான் வந்து ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணி அக்பர் அவர்கள் பிறப்பாரு. மீண்டும் வந்துட்டு அவருடைய மாமனாருடைய தயவுல வந்து திருப்பியும் வந்துட்டு ஆட்சிய பிடிப்பாரு. அப்புறம் ஷெர்ஷா சூரி அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, இறந்துருவாரு. கலிஞ்சர் கோட்டை குண்டுவெடிப்புல இறந்துருவாரு. ஸோ, ஹுமாயூன் அவர்கள் வந்தாரே, அவர் ரொம்ப வருஷம் வந்து ஆண்டாரான்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவ்வளோ அளவுக்குலாம் லக்லாம் இல்ல. ஸோ, வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரே வருட காலம் தான். ஓகேங்களா? 10 வருட காலம் வந்துட்டு ஒளிந்திருந்து வராரு. வந்து ஒரே வருடத்துல என்ன ஆயிருந்தாருன்னா, இறந்துர்றாரு. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்பருடைய காலகட்டத்தில ரொம்ப முக்கியமான நெறைய விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்கள் பத்தி நான் பின்னாடி சொல்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 2ஆம் பானிபட் ஓகேங்களா? ஸோ, 2ஆம் பானிபட் பொறுத்தவரைக்கும் வந்து ஹெமு அப்படின்றவருடைய தலைமையில வந்துட்டு நடக்கும். ஓகேங்களா? ஹெமுக்கும் அக்பருக்கும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ, அக்பர் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து சிறு வயதுடையவர் தான். ஹெமுவோடைய கண்ல வந்து அம்பு பாய்ஞ்சு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த யானைகள் எல்லாமே என்ன பண்ணும், பயந்து போயிருவாங்க. அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் தங்கள வந்து வழிநடத்த வந்துட்டு ஒரு தலைவர் வந்து இல்ல அப்படின்ற காரணத்தில பயம் கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, போயிருவாங்க. இத மட்டும் காரணம் இல்லாம, அந்த யானைகள் என்ன பண்ணும், பயந்து அந்த அம்பு விழுந்தத பார்த்து அந்த யானைகள் என்ன பண்ணும், பயந்து அவங்களுடைய ஆளுகள மிதிச்சு தள்ளிட்டு ஓட ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? ஸோ, இதோடைய வெற்றி ஈஸியா என்ன பண்ணும்னா, அக்பருடைய கைக்கு போயிரும். இதுக்கப்புறம் அவருடைய மகனான அதாவது அக்பருடைய மகனான சலீம் அவர்கள். அவருடைய உண்மையான பேர் சலீம். ஸோ, ஜஹாங்கீர் அவர்கள். ஓகேங்களா? ஸோ, ஜஹாங்கீருக்கு அப்புறம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஜஹாங்கீர் காலத்தில மெக்ரூனிஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ஆட்சி புரிவாங்க. ஜஹாங்கீர் வந்து ஒரு பொம்மை மாரி ஆட்டி வச்சிருப்பாங்க அப்படின்ற மாரி படிப்போம். அவருக்கு வந்து இந்த ஓவியக்கலை அதெல்லாம் மிக ஆர்வமா இருப்பாரு. ஸோ, இந்த மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அவருடைய மகனான ஷாஜகான் அவர்கள். ஷாஜகான் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், முகலாயர்களுடைய கட்டிடக்கலையோட பொற்காலமா வந்து இருந்தது ஷாஜகான் அவர்கள் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை ஆகட்டும், தாஜ்மஹால் ஆகட்டும், உலக அதிசயமான தாஜ்மஹால வந்து இவருடைய காலத்தில கட்டுவாங்க. இத தவிர வைரம் பொருந்திய மயிலாசனமும் இவருடைய காலத்தில தான் இருக்கும். கோஹினூர் வைரம் எல்லாமே ஓகேங்களா? ஸோ, அதுக்கப்புறம் நாதர் ஷா வந்துட்டு என்ன பண்ணிருவாரு, நாதிர் ஷானா சுட்டுட்டு போயிருவாரு ஒரு கோஹினூர் வைரத்த. இப்போ பிரசன்ட்ல இங்கிலாந்துல இருக்கும். இதுக்கப்புறம் யாருன்னா, ஷாஜகானுடைய மகனான அவுரங்கசீப் அவர்கள் ரொம்ப கொடூரமான ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ, ஒரு காலகட்டம் பார்த்துக்கோங்க. 1526கள்லேருந்து 1707கள் வரைக்கும் முகலாயர்களுடைய காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமும் இருந்தார்கள். ஆனா, அந்த அளவுக்கு பெரிய பேரரசாலாம் இருந்ததில்ல. ஓகேங்களா? ஸோ, இதான் ஸ்டார்ட்டிங். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா?
ஸோ இது சொல்லிட்டேன் தான் 1826கள் வந்துட்டு இங்கே வரைக்கும் இருக்கும். இவங்களுடைய புகழ் அப்படின்றது எந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஆசியா மட்டும், அதாவது நம்ம ஆசியால தான் இருக்கோம். ஆசியா கண்டம் மட்டும் இல்லாமல் ஐரோப்பா முழுவதும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர்களுடைய ஆட்சி முறை வந்து இவ்வளோ அழகான தாக்கம் உண்டாக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 6 முகலாயருடைய அரசர்கள் பத்தி பார்க்க போறோம். பேரரச பொறுத்தவரைக்கும் அவுரங்கசீப்புடைய ஆட்சியிலேயே வந்து பேரரசு அப்படின்றது முடிஞ்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாபர் அவர்கள் தான். ஓகேங்களா? ஸோ பாபர் அப்படின்றவர மூதாதையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மூதாதையர் அப்படின்னு சொல்றோம்னா, வயசானவரா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. இந்த 5 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? யாரு? ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் இந்த மாரி கிட்டத்தட்ட 1500கள்ல ஸ்டார்ட் ஆன ஒரு அரசன் 1707கள் வரைக்கும் அவருடைய தலைமுறையான எல்லாமே பேரன், கொள்ளு பேரன், எள்ளு பேரன் அந்த மாரி அவ்ளோ பேரும் ஆட்சி செய்றாங்க. அதனால அவர மூதாதையர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுடைய முகலாய பேரரசு நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாகிருதீன் முகமது பாபர் அவர்கள் தான். ஸோ இது மட்டும் இல்லாம நீங்க இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பேர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ ஜாகிருதீன் முகமது எல்லாத்துக்குமே பேர் இருக்குங்க தனித்தனியா. ஸோ அவங்களுடைய பேர் என்ன? அதுக்கான மீனிங் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பேர பார்க்கலாம். ஜாகிருதீன் முகமது பாபர் அவர்கள். ஓகே. முகல் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூதாதையர்ன்னு அர்த்தமா. ஸோ ஃபர்ஸ்ட்டே பார்த்துருக்கோம்ல மூதாதையர் அப்படின்னு சொல்றது. இந்த முகல் அப்படின்றதுக்கே மூதாதையர் தான் ஆமா. ஸோ அப்ப வந்து கேள்விகள் வந்து என்ன கேட்பாங்கன்னா, முகல் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, மூதாதையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மூதாதையரிடம் கண்டறியலாம். ஓகேங்களா? அதான் வந்துட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபர் அவர்கள் பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1483கள்ல பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதி. ஓகேங்களா? ஸோ புல்வாமா தாக்குதல் நடக்கும் பார்த்தீங்களா? பிப்ரவரி 14 நமக்கு 14 அப்படின்னு ஒன்னே லவர்ஸ் டே தான் ஞாபகம் வரும். பட் இருந்தாலும் நம்ம ஹிஸ்ட்ரி படிச்ச ஸ்டூடெண்ட்க்கு இந்த தாக்குதல் ஞாபகம் வரும். ஸோ அந்த தாக்குதல் வந்து பிளாக் டே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த தாக்குதல் வந்து பிப்ரவரி மாசம் 14 அந்த டைம்ல நடக்கும். ஸோ டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1483கள்ல இருக்கும். ஸோ ஜாகிருதீன் பாபர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அவருடைய பேருக்கான அர்த்தம் என்ன? ஜாகிருதீன் முகமது பாபர்ன்னு சொல்லியாச்சு. அப்ப பேருக்கான அர்த்தம் என்ன? ஏன் மேம் இந்த பேருக்கான அர்த்தம்லாம் படிக்கணும்னா, நீங்க வேற எதுலயுமே படிக்க தேவையில்லங்க. டெல்லி சுல்தானியமாகட்டும், இல்ல வந்து விஜயநகர் பாமனியாகட்டும், இதெல்லாம் வந்து அரசர்களுடைய பேருக்கான அர்த்தத்த வச்சு கேள்விகள் கேட்க மாட்டாங்க. நீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இப்ப பாபர்னா என்னன்னா, ஜாகிருதீன் அப்படின்னா நம்பிக்கையை காப்பாற்றுபவர், நம்பிக்கையை காப்பவர் அப்படின்ற பேர் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பேர வந்து அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இவங்களுடைய பேருடைய அர்த்தத்த படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஜாகிருதீன் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, நம்பிக்கை காப்பவர். ஓகேங்களா? இது நெறைய வரும். இது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முகல் வம்சத்த ஸ்டார்ட் பண்ணவரு இவர் தான். ஸோ வந்து எல்லாருடைய நம்பிக்கையும் வந்து காப்பாத்துறாராம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணி காப்பாத்துறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முகல் அப்படின்ற பொருள் என்னன்னா, வார்த்தைக்கு வந்து பாபருடைய மூதாதையரின் காரணம் அத கண்டறியலாம் அப்படின்றது தான் வந்து அர்த்தம். சரி ஓகே. இவரு தாய் வழியில, தந்தை வழியிலும் எப்படி என்ன சொந்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் வழிய பொறுத்தவரைக்கும் அவருடைய தாத்தா இருக்காரு பார்த்தீங்களா, அவரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாஷ்கண்ட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த தாஷ்கண்டை சேர்ந்த யூனஸ் கான் அவர்கள் தான் வந்து என்ன பண்றாராமா, பாபருடைய தாத்தாவா இருக்காங்க. ஓகே. அதாவது தாய் வழி மீன்ஸ் அவருடைய அப்பா. அவங்களுடைய அம்மாவுடைய அப்பா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் தாத்தா. ஸோ அவர் வந்து தாஷ்கண்டை சேர்ந்த யூனஸ் கான் தான் வந்துட்டு பாபருடைய தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. தந்தை வழி பொறுத்தவரைக்கும் என்னன்னா, தைமூருடைய கொள்ளு பேரன் தான் வந்துட்டு அந்த பாபர் அவர்கள். ஓகேங்களா? தந்தை வழியில வந்த பாபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து தைமூருடைய கொள்ளு பேரன் தான் வந்து பாபர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தாய் வழியில யுனஸ்கான் அவர்கள் தாத்தாவும், தந்தை வழியில தைமூருடைய கொள்ளு பேரன். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. பேரன் கிடையாது. அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட்ஸ் இல்ல மீன்ஸ் சம்திங் அந்த மாரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அக்பருக்கு அப்புறம் வந்துட்டு இத்தன பேர் வருவாங்க. இதனால வந்துட்டு அந்த 6 பேரையும் மாபெரும் முகலாய மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எப்ப மாபெரும் முகலாய மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபர் அவர்கள் அவருடைய 12வது வயசுல எப்ப பாபர் அவர்கள் அவருடைய 12வது வயசுல சில புத்தகத்துல பார்த்தீங்கன்னா 13 அப்படின்னு இருப்பாங்க. நமக்கு வந்து இந்த இதுல டைரக்ட்டா இங்க வந்துடலாம். ஓகேங்களா? 12வது வயசுல ஆசியால ஒரு சின்ன அரசு. ஓகேங்களா? பர்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரிய சொத்து இருக்கும். அந்த ஆட்சிய வந்து பர்கானா அப்படின்ற ஒரு சொத்த வந்துட்டு பெறுறாரு. எப்ப 12வது வயசுல பெறுறாரு. அது என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அங்க இருக்கக்கூடிய 1 செகண்ட். உஸ்பெக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உஸ்பெக்குகள வந்து என்ன பண்றாரு, ரொம்ப சீக்கிரமா தொரத்தி விட்டு ஓகே.
ம். அந்த உஸ்பெக்குகள என்ன பண்றாருன்னா, கூடிய விரைவில தொரத்தி விட்டுர்றாரு. ஸோ தொரத்தி விட்டு என்ன பண்றாருன்னா வந்துட்டு, இவர் வந்து ஆட்சிக்கு வராரு. ஸோ இந்த மாரி என்ன ஆகுதுன்னா, 10 ஆண்டுகள் வந்து பாபர் வந்து காபூல்ல வந்து ஆட்சி செய்றார். ஓகேங்களா? ஸோ வந்து இது ஒரு பாயிண்ட் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பாபர் இருக்காரு பார்த்தீங்களா? இவரு வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கோலிய அரசர் இருக்கார் பார்த்தீங்களா? அந்த செங்கிஸ்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இறுதி சுற்று படம் பார்த்திருந்தீங்கன்னா வந்து, செங்கிஸ்கான் பத்தி மாதவன் அவர்கள் வந்துட்டு ஒரு சொல்லுவாரு. பார்க்க ஆள் வந்து இப்படிதான் இருப்பாரு. ஆனா அவருடைய ராஜதந்திரம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அந்த செங்கிஸ்கான பத்தி தான் நம்ம இங்க பார்க்குறோம். மங்கோலிய அரசரான செங்கிஸ்கானுடைய 13வது தலைமுறை தான் வந்துட்டு பாபரா. எத்தனாவது தலைமுறை? 13வது தலைமுறையை சேர்ந்தவர் தான் இந்த பாபர் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இத தவிர வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபர் அவர்கள் 2 மொழிகள்ல மிகவும் புலமை பெற்றவரா இருந்தாராம். எந்த மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரசீகம் அது மற்றும் அரபி. ஓகேங்களா? இந்த கேள்வி டிஎன் செட் 2025ல கேட்டிருந்தாங்க. துருக்கி மொழி வரும். ஆனா அத பின்னாடி சொல்றேன். ஸோ பாபர் அவர்கள் பாரசீக மொழியிலும், அரபிய மொழியிலும் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா புலமை பெற்றவரா இருக்காராம். மாபெரும் மங்கோலிய அரசரான செங்கிஸ்கானுடைய 13வது தலைமுறை வாரிசா இருக்காரு. தாய் வழியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவருடைய தாத்தா வந்து தாஷ்கண்ட சேர்ந்த யுனஸ்கான் அவர்கள். தந்தை வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபர் வந்து தைமூருடைய கொள்ளு பேரன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ பாபர பத்தி தான். வேற என்ன பாபர பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபர் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் நினைவு குறிப்புகளா எடுத்து வைப்பாராம். ஓகேங்களா? ஸோ வந்து டெய்லியும் ஆக்டிவிட்டீஸ்ல டைரி எழுதும் பழக்கம் இருக்கும் சில பேருக்கு. ஸோ அந்த மாரி வந்து பாபருக்கும் வந்து பழக்கம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவருடைய வாழ்க்கைய பத்தி வந்து பாபர் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி எழுதின ஒரு நினைவு குறிப்புடைய பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோகிராஃபின்னு சொல்லுவோம். அதாவது ஆட்டோபயோகிராஃபி. தன்னை பத்தி தானே எழுதுறது ஆட்டோபயோகிராஃபி. ஆட்டோனா தன் தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல மத்தவங்க எழுதுனாங்கன்னா, ஜஸ்ட் அது வந்து பயோகிராஃபி தான். ஓகேங்களா? ஸோ பாபர் அவர்கள் ஆட்டோபயோகிராஃபி எழுதுறாங்க, நினைவு குறிப்புகளா. அதோடைய பேர் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழாக்கம் செஞ்சு பாபர் நாமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஆனா வந்து உண்மையாவே அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துசுக்-இ-பாபரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னது? துசுக்-இ-பாபரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இல்லாத பாயிண்ட்ஸும் சொல்றேன். ஏன்னா நான் 12த் எத்திக்ஸ்லேருந்தும் சில பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்றேன். இதுல இல்லாத பாயிண்ட்ஸும் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? துசுக்-இ-பாபரிலாம் நோட் பண்ணிக்கோங்களேன். 12த் எத்திக்ஸ்ல இருக்கும். ஸோ துசுக்-இ-பாபரி, பாபர் நாமா இது 2த்துல எது கேட்டாலும் ஒண்ணு தான். இந்த கேள்வி தான் டிஎன் செட்ல 2025ல கேட்ட கேள்வி. என்ன அப்படின்னா, துசுக்-இ-பாபரி வந்து எந்த மொழியில பாபர் அவர்கள் வந்து எழுதினாங்க அப்படின்றது தான் துருக்கி மொழியில எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நூல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அக்பருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அக்பர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு பேரனா வருவார். ஏன்னா பையன் வந்து ஹுமாயூன், அவருடைய பையன் தான் வந்து அக்பர். ஓகேங்களா? சாரி பேரனா வருவார். ஓகேங்களா? ஸோ அவரு அந்த பேரன் வந்து என்ன சொல்றாருன்னா, தாத்தாவுடைய நூல வந்துட்டு என் வேண்டுகோளுக்கு இணங்க வந்து மொழிபெயருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா எந்த மொழியில மொழிபெயர்க்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, பாரசீக மொழியில மொழிபெயருங்க அப்படின்னு சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? வேண்டுகோளுக்கு இணங்க இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு யார்கிட்ட வந்து அக்பர் அவர்கள், அதாவது அவர் பேரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாரசீக மொழியில என்னுடைய தாத்தாவுடைய அந்த புத்தகத்த நூல் குறிப்ப வந்துட்டு மொழிபெயருங்கன்னு சொல்லிட்டு அப்துல் ரஹீம் கிட்ட சொல்றாரு. யார்கிட்ட? அப்துல் ரஹீம் கிட்ட. இங்க 3 கேரக்டர் தான். பாபருடைய பேரனான அக்பர். அவர் வந்துட்டு பாபருடைய ஆட்டோபயோகிராஃபிய பாரசீக மொழியில நான் அழுத்தி எழுதி சொல்றதுக்கு காரணம் என்ன மொழின்னு தெரிஞ்சுக்கோங்க. துருக்கியில எழுதியிருக்காரு ஒரிஜினல். அத பாரசீகத்துக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அப்துல் ரஹீம் கிட்ட சொல்றாரு. இந்த மாரி டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு வை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோளுக்கு இணங்க சொல்றாரு. இத தவிர்த்து இன்னும் 2 பேர் வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ பாபருடைய மொழி அதாவது பாபர் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தப்பயே பாரசீகம், அரபியில வந்து பயங்கரமான வந்துட்டு புலமை பெற்றவர். அப்புறம் ஏன் துருக்கியில எழுதணுன்ற சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கு. நான் சொல்றேன் லேட்டர்ல. சரி ஓகே. இத பாரசீக மொழியில வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்ம கொஸ்டின் வரும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விவிலியம் அதாவது பைபிள் ஆகட்டும், திருக்குறள் ஆகட்டும், இல்ல எல்லா நூல்களுமே பல மொழியில வந்து மொழிபெயர்ப்போம். ஓகேங்களா? ஸோ திருக்குறள் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, பிரெஞ்சு அந்த மாரி. ஸோ அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, பாபருடைய ஆட்டோபயோகிராஃபியான துசுக்-இ-பாபரி அப்படின்ற நூலுமே என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, நெறைய ஆங்கிலேயர்களால வந்துட்டு மொழிபெயர்க்கப்படுறாங்க. அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் எர்ஸ்கின் அவர்களும், அதாவது வில்லியம் எர்ஸ்கின் லெய்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வில்லியம் எர்ஸ்கின் லெய்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவரு என்ன பண்றாருன்னா, அந்த நூல ஆங்கிலத்தில மொழிபெயர்க்கிறார். ஓகேங்களா? பேரு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ கன்ஃப்யூஷன் இருக்காது. வில்லியம் எர்ஸ்கின் லெய்டன். ஓகேங்களா? ஸோ லெய் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் தெலுங்குல வந்து லெய்னா எந்திரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. லெய் அப்படின்னா வந்து ஆங்கிலம் அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி மேம். ஆங்கிலத்தில மட்டும் தான் மொழிபெயர்த்திருக்காங்களா? அக்பர் வந்து பாரசீகத்தில வந்துட்டு அப்துல் ரஹீம் கிட்ட சொல்லி மொழிபெயர்த்துட்டாரு துருக்கியிலருந்து. ஸோ இப்போ பாரசீகம் ஆச்சு, துருக்கி ஒரிஜினல் லாங்குவேஜ் ஆச்சு, ஆங்கிலம் ஆச்சுன்னா, இன்னொரு மொழியிலும் மொழிபெயர்க்கிறா. இந்த பாயிண்ட்ஸ்லாம் இல்ல. நான் எக்ஸ்ட்ரா சொல்றேன். அதனால தான் ஸ்லோவா சொல்றேன் இந்த பாயிண்ட்ஸ்லாம். ஸோ இன்னொரு மொழி என்னன்னா பிரெஞ்சு மொழி. இந்த பிரெஞ்சு மொழியில யார் வந்து மொழிபெயர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவேட்டி கோட்லி அப்படின்றவர். ஓகேவா? ஸோ பவேட்டி கோட்லி அப்படின்றவர். ஓகேங்களா?
ஸோ கோலி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு பவேட்டி கோட்லி அப்படின்றவங்க வந்துட்டு பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்க்காங்க. ஸோ இந்த இடத்துல 4 மொழிகள் ஒரிஜினலா எழுதப்பட்டது துசுக்கி பாபரி துருக்கி மொழியில. அக்பருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அப்துல் ரஹீம் அவர்கள் பாரசீக மொழியில மொழிபெயர்க்கிறாங்க. வில்லியம் எர்ஸ்கின் லைட்டன் அவர்கள் ஆங்கிலத்தில மொழிபெயர்க்கிறாங்க துசுக்கி பாபர் நாமாவ. நெக்ஸ்ட்டு பாவேட்டி ஓகேங்களா? பவேட்டி கோட்லி அப்படின்றவர் பிரெஞ்சு மொழியில வந்துட்டு மொழிபெயர்க்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாகிருதீன் முகமது பாபருடைய ஹிஸ்ட்ரி ஓகேங்களா? அவர பத்தின ஹிஸ்ட்ரி. சரி வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, காபூல் கைப்பற்றாங்கன்னு சொல்லியாச்சா? ஸோ வந்துட்டு 1524கள்ல பஞ்சாப் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடந்து வராரு. ஓகேங்களா? ஆனா கடந்து வந்தாலுமே என்ன ஆகும்? காபூல கைப்பற்றி 10 வருஷம் இருக்காருன்னு சொல்ட்டோம். ஸோ வந்து பஞ்சாப்புக்கு வந்தாலுமே பெருசா வந்து ஆசைலாம் இருக்காது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்த புடிக்கணும் அப்படின்ற மாரி வந்து எந்த ஆசையும் இல்லாமல் கடந்து வருவாரு. ஸோ வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்படியே வந்துட்டு இருக்கும்போது தான் தௌலத் கான் லோடி அப்படின்னு ஒருத்தர் வருவாரு. அவரு என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய மகனான தில்வார் கா அ திலா திலாவர் கான் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா? அவரும் டெல்லி சுல்தானின் மாமனார் வந்து ஆலம் கான் ஓகேங்களா? இவங்க 2 பேரும் யாரு? தௌலத் கான் லோடியோடைய மகனான திலாவர் கானும், டெல்லி சுல்தானியத்துடைய மாமனார் வந்துட்டு ஆலம் கான் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேரும் காபூலுக்கு வருவாரு. இந்த மனுஷன் மட்டும் சும்மா தான் போயிட்டு இருந்தாரு. சும்மா எப்படி சொல்லுவாங்க? ஆ சும்மா ஒண்ணு ஓணான வேட்டிக்குள்ள விட்ட கதையா, அவரு மட்டும் ஆசையே இல்லாம போயிருப்பாரு. அவருக்கு ஆசை இருக்கும். இந்தியாவை கைப்பற்றணும்னு இருக்கும். பட் ஆனா அப்ப அவரு வளர்ந்திருக்க மாட்டாரு. ஸோ வந்துட்டு ஆனா சரி ஓகே வேண்டாம் அப்டின்ட்டு அவர் மட்டும் போயிருப்பாரு பஞ்சாப் கடந்து. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, காபுல் இவரு வந்து பஞ்சாப் வரைக்கும் வந்திருக்காரு. நம்ம போய் காபூல்லே மீட் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு, இந்த தௌலத் கான்லோடைய மகனான திலாவர் கானும், டெல்லி சுல்தானத்தின் மாமனாரான ஆலம் கான் ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேரும் காபூல்ல போய் என்ன பண்றாங்கன்னா, வந்து மீட் பண்றாங்க. ஏம்பா இந்த மாரி வந்துட்டு ஒருத்தர் இருக்கான். அவர் பேர் என்னன்னா இப்ராஹிம் லோடி அப்படின்னு ஒருத்தன் டெல்லி சுல்தானேட்ல லோடி வம்சத்துல இருக்கான். இவன் வந்து ரொம்ப வந்து எங்கள டார்ச்சர் பண்றான். இவன வந்து பதவி விட்டு தூக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் கிட்ட போய் உதவி கேட்கறாங்க. இவரும் சரி அப்படின்னு சொல்வாரு. ஸோ வந்து பாதி வழியில வந்ததுக்கப்புறம் அதாவது படைகள்லாம் கூப்பிட்டுட்டு பாதி வழியில வந்தப்ப இந்த என்ன பண்ணுவாருன்னா, சரி ஓகே என்ன இருந்தாலும் இவன் வந்துட்டு நம்ம இதுதானே, ஸோ நம்மளுடைய லோடி வம்சம் சார்ந்தவன் தானே, சரி வேணான்னு சொல்லிட்டு இந்த திலாவர் கானும், ஆலம் கானும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாபருக்கு வந்துட்டு சொல்லுவாங்க, "இல்ல, இல்ல நீ வேணாம். நீ படம்லாம் எடுத்துட்டு வர தேவையில்ல. நீ வந்து உன் ஊர்லயே இருந்துக்கோ. காபூல்லேயே இருந்துக்கோ. நாங்க வந்து பார்த்துக்குறோம்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா பாபர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, "முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன் பாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, உள்ள வந்துருவாரு. "நீ என்னமோ சொல்லிட்டு போ. நீ தான் என்ன வர சொன்ன. நான் ஏன் வரக்கூடாது?" அப்படின்ற மாரி உள்ள வந்துருவாரு. ஸோ உள்ள வந்துட்டு என்ன ஆகும்னா, உங்களுக்கே தெரியும். அப்புறம் 1ஆம் பானிபட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்ராஹிம் லோடிய வந்து தொரத்தி அடிச்சு வந்துட்டு விட்டுருவாரு. ஸோ அந்த ஆட்சிய பிரிப்பாரு. அப்பயோட டெல்லி சுல்தானேட்டுடைய கடைசி வம்சமான லோடி வம்சம் முடிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தௌலத் கான் லோடி இருக்காங்க பார்த்தீங்களா? அவருடைய மகன் தான் அவர் பேர் என்ன? தாலகான் சம்திங் அது. திலாவர் கான் ஓகேங்களா? அவங்க வந்து கொடுமை பண்ணியிருப்பாரு இந்த இப்ராஹிம் லோதி அவர்கள். அந்தோடைய கடுப்புல தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஆலம் கான் அவர்களும், திலாவர் கான் அவர்களும் என்ன பண்ணுவாங்க, தௌலத் கானுடைய மகனான திலாவர் கான் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை முடிஞ்சு, "நான் நம்ம சம்மந்தி தானே, அது மாரி மருமகன் தானே" அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வச்சு தான் வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ பீரங்கி படம்லாம் வந்து பார்த்தோனே சும்மா கதி கலங்கிரும் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு. ஸோ பயங்கரமா வந்து போட்டு இது பண்ணி இந்தியாவுல ஃபர்ஸ்ட்டு பகுதிய பஞ்சாப தான் கைப்பற்றுவார். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த இப்ராஹிம் லோதி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தோத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, டெல்லியையும், ஆக்ராவையும் வந்து பாபர் கைப்பற்றியிருப்பார். ஸோ வந்து தோத்துட்டாரு. ஸோ அப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய டெல்லி, ஆக்ராவையும் கைப்பற்றிருவார். ஸோ இந்த இடத்துல தான் முகலாயருடைய ஆட்சி, அதாவது மிகப்பெரிய பேரரசு, பேராட்சி வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இங்க என்ன பண்றாருன்னா வந்து முதல்ல கைப்பற்றிய இடம் பஞ்சாப், டெல்லி, ஆக்ராவா இருந்தாலுமே, ஆக்ராவ வந்துட்டு என்ன பண்றாருன்னா தலைநகரமா கொண்டு பாபர் அவர்கள் தொடங்குறார். ஸோ வந்து முகலாயருடைய தலைநகரம் ஃபர்ஸ்ட்டு பாபரால் தொடங்கப்பட்டது ஆக்ரா தான். ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முகலாய பேரரசுடைய அடித்தளம். இந்த பாயிண்ட்ஸ் புக்ல இல்ல, எத்திக்ஸ்லேருந்து நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவங்கலாம் போய் இந்த காபூல்ல வந்து வந்தவர் வந்து கூப்பிட்டுக்கிறாங்களா, இந்த டெல்லி சுல்தானியத்தை சேர்ந்த இவங்கலாம். ஸோ பதவி விட்டு நோக்கணும் இப்படி இப்படின்னு சொல்லி இந்த பானிபட்டும் நடந்துருது. ஸோ ஆக்ரா வந்து தலைநகரா கொண்டுக்கிறாங்க. ஸோ இப்போ முதல் பானிபட் எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாசம் 21ஆம் தேதி 1526கள்ல நடக்குது. ஓகேங்களா? யாருக்கும்? பாபருக்கும், இப்ராஹிம் லோடிக்கும் பெரும் படையே வந்து இப்ராஹிம் லோடி வச்சிருக்காரு. ஓகேங்களா? பாபர் கிட்ட பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியான படை தான் இருக்கு. நான் இதுக்கு எப்பயுமே எக்ஸாம்பிள் நடத்தும்போது ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, இந்த பாபரையும் டியூப்ளெக்ஸ்ன்னு ஒருத்தர் வருவாரு. நம்ம வந்து இங்கிலீஷ்ல டியூப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். தமிழ்ல டியூப்லேன்னு சொல்லுவீங்களான்னு தெரியல எனக்கு. ஸோ வந்து அவரு என்ன பண்ணுவாருன்னா, பாண்டிச்சேரி இருக்கு பார்த்தீங்களா? அதாவது பிரெஞ்சு கவர்னரா இருப்பாரு. ஓகேங்களா? பிரெஞ்சு கவர்னரா இருக்கும்போது, இந்த கர்நாடிக் வார்லாம் படிப்பீங்கள்ல, அப்போ அவர்கிட்ட ரொம்ப சின்ன படம் இருக்கும். பிரெஞ்சை சேர்ந்த கவர்னரா இருப்பாரு. மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் அதாவது ராஜதந்திரவாளியா இருப்பாரு இந்த டியூப்ளே அவர்கள் வந்துட்டு. ஓகேங்களா?
ஸோ அவர பத்தியும், பாபரையும் நான் ஒண்ணா கம்பேர் பண்ணி சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் பாபர் கிட்ட பொறுத்தவரைக்கும் அதாவது ஆர்ட்டிலரின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? அதாவது பீரங்கி படைன்னு சொல்லுவாங்க. அதான் ஆர்ட்டிலரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்ட்டிலரிய துப்பாக்கிகள் வச்சோ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த பெரும் படையவே வீழ்ச்சியடைஞ்சாங்க. ஏன்னா, ஒரு குண்டு வந்து போட்டு ஆர்ட்டிலரி போட்டா கிட்டத்தட்ட பல நூறு மக்கள் சாவாங்க. ஸோ எவ்வளோ பெரிய படையா இருந்தாலும் டக் டக் டக்குன்னு எத்தனாயிரம் மக்கள வேணாலும் சாவடிக்கலாம். ஆனா சின்ன படை வச்சிருக்காரு. ஆனா இந்த டியூப்ல என்ன பண்ணுவார்ன்னா, நெறைய எக்யூப்மென்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஐரோப்பால தானே இருக்காங்க. அந்த பிரெஞ்ச் பீப்பிள், இங்கிலீஷ் எல்லாமே இங்கிலாந்துக்காரர்கள் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எக்யூப்மென்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் இங்கிலாந்து கிட்ட அதிகமா இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் நடக்குது. ஆனா இவருடைய ராஜதந்திரத்த வச்சு என்ன பண்ணுவார்ன்னா, அழகா காயின் மூவ் பண்ணி முதல் கர்நாடகாவால தோற்கடிச்சிருவாரு. யாரு? ஆங்கிலேயர்கள. ஸோ இத கம்பேர் பண்ணிக்கோங்க. நீங்க ஹிஸ்ட்ரி படிக்கும்போது கம்பேரிசன் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா எந்த அளவுக்கு நீங்க இயர் படிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கம்பேரிசன் முக்கியம். ஸோ வந்து இந்த ஆர்ட்டிலரி அதாவது பீரங்கி படைய வச்சு தோற்கடிச்சிடுறாரா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, டெல்லியையும், ஆக்ராவையும் வந்து பாபர் கைப்பற்றிருவார். இந்த கைப்பற்றினது யாருக்கு பிடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சில பேருக்கு சுத்தமா பிடிக்காது. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் இந்த பாபர வந்து முறியடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜபுத்திரர்கள், ரஜபுத்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ராஜபுத்திரர்களும், ஆப்கானியர்களும் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஒரு பாயிண்ட். இந்த பீரங்கி பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. டூ யூ நோல மேபி எத்திக்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பாயிண்ட்டு. இந்த வெடிமருந்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வெடிமருந்த ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னா, சீனாவுக்கு தான் கண்டுபிடிப்பாங்க. சீன மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சீன மக்கள் 13வது நூற்றாண்டுல கண்டுபிடிப்பாங்க. சாரி ஃபர்ஸ்ட்டே கண்டுபிடிச்சிருவாங்க சீன மக்கள் வந்து. ஆனா, எப்போ வந்து ஐரோப்பாக்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13வது நூற்றாண்டுகள்ல தான் ஐரோப்பாக்கே வந்து வந்தடையும். ஓகேங்களா? ஸோ 14வது நூற்றாண்டுகள்ல என்ன ஆகுதுன்னா, இடைப்பகுதியில வந்து துப்பாக்கி, பீரங்கிகள்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ பீரங்கி வந்து வெடிமருந்து கண்டுபிடிச்சது சீனா. 13வது நூற்றாண்டுகள்ல ஐரோப்பாக்கு போகுது. 14வது நூற்றாண்டுகள் இடைக்காலத்துல துப்பாக்கிகள், பீரங்கிகள்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஈவன் பீரங்கி பயன்படுத்தும் முறைய ராணுவத்திலயும் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ பாபருக்கு முன்னாடி இந்தியாவுல வந்து போர் வந்து நடந்திருக்கு. நெறைய போர் நடந்திருக்கு. ஆனா பீரங்கி பயன்படுத்துனாங்களா அப்படின்னு கேட்டா, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா நமக்கு ஆதாரம் இல்லாத காரணத்தினால இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஓகே. இத தவிர வேற என்ன மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால மட்டும் வின் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. பாபர் வந்து துலுக்மா அப்படின்னு ஒரு முறைய வந்து பயன்படுத்தியிருப்பாரு. இந்த துலுக்மான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரில்லா போர்ன்னு சொல்லுவோம். அதாவது மராத்தியர்கள் பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா, கொரில்லா போர், மறைந்திருந்து தாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, சிவாஜி பயன்படுத்தியிருப்பாரு. அந்த முறைய வந்து துலுக்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாங்குவேஜ்ல வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேபி அது துருக்கிய, பாரசீகம் என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும். துலுக்மானா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. துலுக்மானா கொரில்லா முறை. இந்த முறைய அப்பப்ப பாபர் அவர்கள் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதே போல வந்து நீங்க பிஜில 9த் அண்ட் 10த் யூனிட் படிக்கும்போது வந்துட்டு இது படிச்சிருப்பீங்க. துலுக்மான் படிக்க மாட்டீங்க. இந்த மாரி மறைந்திரும் போர் வந்துட்டு நெப்போலியன் காலகட்டத்தில வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க. ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஹிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் கனெக்ட் ஆகணும். இந்த ஒரு இது படிச்சா அதுக்கு அடுத்தது அப்படியே கனெக்ட் ஆகும். ஸோ ஓகே. பாபருடைய ராணுவ ஆக்கிரமிப்புகள்லாம் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்வா போர். ஓகேங்களா? ஸோ கான்வாக்கு அப்புறம் சந்தேரி போர் வரும். சந்தேரிக்கு அப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு போர்கள் வரும். முதல்ல கான்வா போர் பத்தி படிக்கலாம். இந்த கான்வா போர் பத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணா சங்கா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து எந்த ஊரை சார்ந்தவர்னா, சித்தூரை சேர்ந்தவர் தான் ராணா சங்கா அவர்கள். ஓகேங்களா? யாரு? சித்தூரை சேர்ந்த ராணா சங்கா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் வந்து ரொம்ப பயங்கரமா டிராமாட்டிக்கா ஹீரோயிசமான ஆள். ஓகேங்களா? அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ரஜபுத்திரர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, இவரும் ஒரு ரஜபுத்திரர் தான். அப்படி இருந்தாலுமே என்ன பண்ணுவார்னா, ஒரு பொண்ண வந்து தூக்கிட்டு வந்துருவாரு ஆக்சுவலா வந்து. அதாவது காதல் திருமணம், சுயம்வரம் சொல்லுவோம்ல. ஆக்சுவலா அது அப்படிதான் நடக்கணும். பட் ஆனா தலைவருக்கு வந்து அந்த பொண்ணு புடிச்சிருக்கும். தூக்கிட்டு வந்துருவாரு. இது வந்து நம்ம முஸ்லீம்ல பண்ணியிருந்தா இந்த விஷயம் ரொம்ப நார்மலா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜகான் வந்துட்டு மும்தாஜிய அப்படிதான் தூக்கிட்டு வருவார். அதுவும் வந்துட்டு வேற ஒருத்தரோட ஒய்ஃபா இருப்பாங்க மும்தாஜ் அவர்கள். அவர தூக்கிட்டு வந்து மும்தாஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேர மாத்தி, தாஜ்மஹால்லாம் கட்டி பயங்கரமா அது வந்து காதல் சின்னம் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதே விஷயத்த இவர் பண்ணுவாரு. பட் ஆனா என்னன்னா, அவங்க அப்பா, அம்மாவுக்கு பிடிக்காது. அந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. அந்த கதைலாம் வந்து ஒரு தனி புக்ஸ்லயே இருக்கும் ஆக்சுவலா வந்துட்டு. இந்த புக்ல இல்ல. நீங்க எம்ஃபில், பிஜி பண்ணீங்கன்னா வந்து நீங்க தனியா வந்து தனித்தனியா ஒருத்தர பத்தி புக்ஸ் இருக்கும். ராணா சங்கா ஆகட்டும், இப்போ வந்துட்டு டெல்லி சுல்தானேட்லயா இருக்கா, அந்த மாரி தனித்தனி புக்ஸ் இருக்கும். சும்மா இன்ட்ரெஸ்ட் இருந்தா படிக்கலாம் அந்த புக்ஸு. அது மாரி நான் படிச்சதுல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து இந்த மாரி தூக்கிட்டு வந்துருவாரு. தூக்கிட்டு வந்தோனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரஜபுத்திரர்களுக்குலாம் வந்து செம கோவம் வரும். என்ன இவன் இப்படி தூக்கிட்டு போயிட்டான் பொண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருப்பாங்க. அப்படி இருப்பினுமே வந்து என்னன்னா, சரி பரவால்ல இவனும் ஒரு ரஜபுத்திரன் தானே, இவனும் ஒரு அரசன் தானே, இளவரசன் தானே அப்படின்னு விட்டுருப்பாங்க. இவர் பயங்கரமா காதல்லாம் வந்து காதல் காவியம்லாம் பாடிட்டு இருப்பாரு. இவர பத்தி மிகப்பெரிய ஒரு ஆத்தர் வந்து எழுதியிருப்பாரு. மேபி வந்துட்டு எனக்கு சரியா தெரியல. பட் ஆனா ரொம்ப பெரிய ஆள் தான் அவர். ஓகேங்களா? ஸோ அவரு
வந்துட்டு சொல்லியிருப்பாரு. இந்த மாரி வந்துட்டு இவர் வந்து ஒரு காதல் நாயகனா வச்சு எழுதியிருப்பார். இத தூக்கிட்டு போனதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, ரஜபுத்திரர்கள்லாம் பயங்கர கோவத்துல இருப்பாங்க. ராணா சங்கமா இவன் என்னைக்காவது மாட்டாமையா போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்துல இருப்பாங்க. இத ஏன் மேம் இப்ப சொல்றேன்னா, நான் ஏன் வந்து அப்படி பண்ணான்னா, அவரு எப்படி சொல்றது? அந்த பொண்ண தூக்கிட்டு வந்த காரணத்தினால ஏற்கனவே ஒரு செம்ம டிசப்பாயின்ட்மென்ட்ல இருக்காங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாமே கோர்ட்ல இருக்கவங்க, சுத்தி இருக்க ரஜபுத்திர நாடுகள்ல எல்லாமே. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, பாபர் வந்து 1527ல கான்வா அப்படின்ற போர் அதாவது சித்தூருக்குள்ள இறங்குறாரு. ராணா சங்காவை எதிர்த்து போராட தீர்மானிக்கிறார். இந்த டைம்ல என்ன பண்றாருன்னா, பாபர் வந்து ராணா சங்கா வந்துட்டு என்ன பண்றாரு, படையில தோற்கடிக்கவும் செஞ்சறாரு. அவர்கிட்ட இருந்து குவாலியர், கோல்பூர் அப்படின்னு சொல்லிட்டு சில கோட்டையும் கைப்பற்றார். ஓகேங்களா? ஸோ கேள்விகள்ல ராணா சங்காவிடம் என்ன கைப்பற்றினாரு அப்படின்னு கேள்விகள் வந்துச்சுன்னா, குவாலியர் மற்றும் கோல்பூர கைப்பற்றார். ஓகேங்களா? ஸோ 2மே கோல்னு வரும். குவாலியர், கோல்பூர் 2த்தையும். ஸோ ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்னா, இந்த இவரு இருக்காரு பார்த்தீங்களா? அதாவது இந்த ரஜபுத்திரர்கள் நெனச்சிருந்தா, ராணா சங்காக்கு ஹெல்ப் பண்ணலாம். "நீ தான் போய் பொண்ண தூக்கிட்டு போயிட்டியேடா! நான் எதுக்குடா உனக்கு ஹெல்ப் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு, பிரித்தாளும் கொள்கைய அவர் யூஸே பண்ணல பாபர் அவர்கள். இவங்களே அழகா போய் பிரித்தாளும் கொள்கைய யூஸ் பண்ணி, "நீ தான் பொண்ண தூக்கிட்டல்ல, நான் ஏன் மாப்ள உனக்கு சப்போர்ட் பண்ணணும்?" அப்படின்ட்டு எவனுமே சப்போர்ட் பண்ணல ஆக்சுவலா வந்துட்டு. ஸோ அதுவுமே ஒரு வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல இருக்கும். ஸோ வந்து அவர் பொண்ண தூக்குனது வந்து ஒரு வீழ்ச்சியா வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்கு அப்படின்ற மாரி அந்த ஆத்தர் சொல்லியிருப்பார். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாரி நெறைய புக்ஸ் இருக்கும். நீங்க படிச்சிருப்பீங்கன்னு சொல்றேன். இந்த டைம்ல பாபருக்கு வந்து ஒரு பேர் கிடைக்குது. ஓகேங்களா? என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தூரை சேர்ந்த ராணா சங்காவை தோற்கடித்து கலிஞ்சர் அதாவது குவாலியர் மற்றும் கோல்பூர் கோட்டை கைப்பற்றினவருக்கு காசி அப்படின்ற ஒரு பட்டம் குடுப்பாங்க. என்னது பாபருக்கு வந்து காசி அப்படின்ற பட்டத்த சூட்டிக் கொண்டதன் காரணம் என்ன? எப்ப சூட்டிக்கிட்டான்னா, அந்த ராணா சங்கா கிட்ட இருந்து இந்த குவாலியரையும், கோல்பூரையும் கைப்பற்றதுனால காசி அப்படின்ற பட்டம் தனக்கு தானே சூட்டிக்குவாரு பாபர் அவர்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தேரி போர். சந்தேரி போர் பொறுத்தவரைக்கும் அதுக்கு அடுத்த வருடமே ஓகேங்களா? ஸோ கிரானாலஜிக்கல் காலவரிசை ரொம்ப முக்கியம் இங்க. ஸோ சந்தேரி போர் பொறுத்தவரைக்கும் 1525கள்ல ஓகேங்களா? ஸோ சந்தேரி போர் வந்து யாருக்கும் நடக்கும்னா, பாபருக்கும், மேதினி ராய் அவருக்கும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த போர்ல வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபர் வந்து ஆப்கானியர் இருக்கா பார்த்தீங்களா? இந்த போறப்ப நெறைய ஆப்கானியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து பாபருக்கு வந்து நெறைய சூழ்ச்சிகள், கிளர்ச்சி நடவடிக்கைகள்லாம் பண்ணுவாரு. இது எல்லாமே எதிர்த்து என்ன பண்ணுவாருன்னா, பாபர் அவர்கள் வந்து சந்தேரி போர்ல இந்த மெதினிராவ வின் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த வருடமே தலைவன் சும்மா இருப்பானா? இல்ல, இல்ல, இல்ல. நான் 1526கள் இந்தியாவ பிடிச்சாலும், நான் எல்லாத்தையும் பிடிக்கணுன்ற மாரி 27ல கான்வா, ராணா சங்கா கூட 28ல சந்தேரி போர், 29கள்ல வந்துட்டு என்னன்னா, காக்ரா போர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த காக்ரா போர் என்ன ஆகுதுன்னா, முன்னாடியே வந்து இந்த மேதினி ராய் கூட சண்ட போடும்போதே இந்த ஆப்கானியர்கள் உள்ள புகுந்துட்டாங்க. சும்மா இல்லாம உள்ள வந்துட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ராஜபுத்திரர்களுக்கும், அந்த ஆப்கானியர்களுக்கும் வந்துட்டு இந்த முகலாயர்கள் வந்து உள்ள வந்ததுக்கு வந்து பிடிக்கவே இல்ல அப்படின்ற மாரி. இந்த ஆப்கானியர்கள் சும்மா இல்லாம 28கள் என்ன பண்றாங்க, சந்தேரி போர் வந்து மேதி நாயக் கூட நடக்கும்போது நெறைய கிளர்ச்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, பாபர் சரி இவனுங்கள சும்மா விடக்கூடாது. இவனுங்கள ஒரு கை பாத்தலாம்ன்னு சொல்லிட்டு ஆப்கானியர்கள் கூட போர் பண்றாங்க. இப்படி போர் பண்ணும்போது ஆப்கானியர்களுக்கும், பாபருக்கும் மோதல் ஏற்படுது. பாபர் அவர்கள் வின் பண்ணிர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா, இந்த சுல்தான் அதாவது இந்த லோடி வம்சத்துடைய இப்ராஹிம் லோதி இருக்கார் பார்த்தீங்களா? அதாவது பானிபட்ல வந்து தோற்கடிக்கிறார் பார்த்தீங்களா? அவருக்கு வந்து ஒரு சகோதரன் இருப்பாரு. அவர் பேர் என்னன்னா முகமது லோடி அப்படின்னு சொல்லுவார். அந்த முகமது லோடியும், அவருடைய மருமகனான சுல்தான் நஸ்ரத் ஷான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவங்க 2 பேரும் என்ன பண்ட்டாங்கன்னா, "நீ என்ன எங்க மாமனாரையே இப்படி பண்ணிட்டியா தல, நான் உன்ன பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதாவது இந்த மருமகனான சுல்தான் நஸ்ரத் ஷாவும், அவருடைய சகோதரனான முகமது லோடியும் என்ன பண்றாங்கன்னா, "நீ என் தம்பி" அதாவது தம்பி, அண்ணாவ எப்படியா இருக்கலாம். அது குறிப்பிடல. அவருடைய சகோதரனான முகமது லோடியும், அவரது மருமகனான சுல்தான் அஷ்ரத் ஷாவும் என்ன பண்றாங்கன்னா, பாபருக்கு எதிரா சதி பண்றாங்க. அப்படி சதி பண்ணயுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதி வந்து உணர்ந்துர்றாரு. நமக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபர் உணர்ந்து என்ன பண்றாரு, அவங்களுக்கு எதிரா படையெடுக்கிறார். அவங்களுக்கு எதிரா படையெடுத்து அந்த படைகள்ல வெற்றியும் வந்து வந்துரும் இவருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த காக்ரா அப்படின்ற இடம் வந்து எங்க இருக்குன்னா, காக்ரா அப்படின்றது வந்து ஒரு ஆறு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆறு வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கையுடைய துணை நதி தான் காக்ரா நதின்னு சொல்லுவோம். ஞாபகம் வந்துருச்சுங்களா? இந்த கேள்வி வந்து நெறைய ஜியோகிராஃபியா வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. கங்கையுடைய துணை நதியா வந்துட்டு காக்ரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த காக்ரா கரையில தான் வந்துட்டு போரிடுறாங்க. ஸோ பாபர் வந்து ஆப்கானியர்கள தோற்கடிக்கிறாங்க. அந்த ஆப்கானியர்கள தோற்கடிச்சு என்ன பண்றாங்கன்னா, ஆக்ராவுக்கு திரும்புறாரு. ஆக்ராவுக்கு திரும்புற வழியில லாகூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பாபர் வந்து 1530களில் காலமானார். ஸோ இவர் பாருங்க, இவர பத்தி ஒரு ஆத்தர் அழகா சொல்லியிருப்பாரு. "காலம் முழுவதும் போர் செய்து அரசு அந்த இது இருக்குங்க
அது பேர் என்ன? அரசு சேர வந்து சொல்லுவோம்ல சம்திங் சிம்மாசனம். அந்த அரசு சிம்மாசனத்தில உட்காராத அரசரா வந்து இவரு இருந்துட்டாரு அப்டின்ற மாரி. ஸோ வந்து பாருங்க, போர் அப்டின்றது ஒரு நல்ல விஷயம். வீரம் அப்டின்றது நல்ல விஷயம். ஆனா 4 விஷயத்துல மக்களுக்கு ஏதாவது செஞ்சாரான்றது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா தொடர்ந்து போர் தான். 26கள்ல வந்தாரு. 27கள்ல அப்டியே கான்வாய். 28கள்ல சந்தேரி. 29கள்ல காக்ரா. சரி இதெல்லாம் முடிச்சுட்டோமே நமக்கு போதும் அப்டின்ற மனநிலை வந்தப்ப போறப்ப என்ன ஆகுறாரு? லாகூர்ல இருந்துர்றாரு. இவரு இறக்கறதுக்கு ஒரு ரீசனும் சொல்வாரு. ஹுமாயூன் அவர்கள் தான் முதல் குழந்தையா இருப்பாரு. இந்த முதல் குழந்தை வந்து ஹுமாயூன் அவர்கள் நான் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது வந்துட்டு அவர் வந்து என்ன சொல்வாராம், பாபர் வந்துட்டு, "நீ பாபரான எனது உயிர வந்து நீ எடுத்துக்கோ. ஆனா வந்து என் உயிருக்கு பதில் அதான் பாபருடைய உயிருக்கு பதிலு என்னுடைய மகனான உமாயூனுக்கு வந்து இந்த நோய் வந்து சரியாயிடணும்." அப்படின்ற மாரி காய்ச்சல் சம்திங் இது இருக்கும். சரியாயிடணும்னு சொல்லுவாராம். ஸோ உமாயூனுக்கு வந்து அந்த நோயும் சரியாயிரும். அவர் நல்லாவும் வந்துருவாரு. ஸோ, அதனால தான் இறந்துட்டாங்க அப்டின்ற மாரி மேபி மித்தா இருக்கலாம். இல்ல எப்படியா வேணாலும் இருக்கலாம். இது அவருடைய குறிப்புகள்ல இருக்கு அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. குறிப்புகள்ல செத்து போனது எப்படி மேம் எழுதுவார்ன்னா, இந்த மாரி வேண்டிக்கிட்டேன் அப்டின்ற ஒரு வேண்டுகோள் இருக்கும் அப்டின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ, இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பாபர பத்தி பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ, இவங்க டைரக்ட்டா வந்துட்டு பாபர் முடிச்சிட்டோனே அக்பருக்கு வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஹுமாயூன். ஹுமாயூனுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, 30கள்லேருந்து 40. அவங்க அப்பா இறந்த உடனே வந்துர்றாரு. 30கள்லேருந்து 40, 55கள்லேருந்து 56 ஓகேங்களா. ஸோ பாபருடைய மூத்த மகன் தான் ஹுமாயூன். ஹுமாயூன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த நல்வாய்ப்பு கிண்டல் பண்ணியும் ஆத்தர்ஸ் நெறைய பேர் எழுதியிருப்பாங்க. என்னன்னா, இவருடைய பேர்ல நல்வாய்ப்பு இருக்கு. ஆனா லைஃப்ல இவருக்கு வந்து நல்ல வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாரி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஹுமாயூனுடைய பேருக்கான அர்த்தம் நல்வாய்ப்பு. ஜாகீர் முகமது பாபருக்கான அர்த்தம் என்ன சொன்னேன்? ஞாபகம் இருக்குங்களா? நம்பிக்கையின் காப்பவர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஹுமாயூனுக்கு வந்து நல்வாய்ப்பு. ஸோ இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, முகலாய பேரரசுல நல்வாய்ப்புகளே பெறாத மன்னரா இருந்தவர் இவர் தான். பேர்ல மட்டும் வச்சிருக்காரு. ஆனா பெருசா வந்துட்டு நல்வாய்ப்புகளே பெறல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஹுமாயூன் பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய கல்வி அறிவுல சிறந்தவராம். ஓகேங்களா. ஸோ என்னதான் நம்ம கிண்டல் பண்ணாலுமே, இவருடைய ஆட்சி முறையும் சரி, முகமது துக்ளக் இருப்பார் பார்த்தீங்களா, அங்க துக்ளக் வம்சத்துல இவங்க 2 பேத்த பத்தி வந்து லேன்புல் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் கொஞ்சம் குசும்புக்காரர் தான். இப்படிதான் எழுதுவாரு அந்த மனுஷன். எல்லாத்தையுமே இப்படிதான் தாக்குவாரு. என்ன சொல்லியிருப்பாங்க, இவங்க 2 பேருமே கல்வி அறிவுல சிறந்தவங்களா இருந்தாலுமே, இவங்களுடைய ஆட்சி முறை வந்து அந்த காலத்துக்கு செட் ஆகல. ஏன்னா வந்து அட்வான்ஸ்டா இருந்திருக்கு. இவங்க 2 பேருடைய ஆட்சி முறையுமே அட்வான்ஸ்டா இருக்கவே மக்களால அத ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. இன்கேஸ் வந்து ஹுமாயூன் வந்து இன்னும் ஒரு 50 வருட காலத்துக்கு அப்புறம் உயிரோட இருந்து அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா ஏத்துந்திருப்பாங்களாம். அதேபோல முகமது பின் துக்ளக் பொறுத்தவரைக்கும் அந்த டோக்கன் கரன்சி ஆகட்டும், நெறைய அட்வான்ஸ்டான விஷயம்லாம் பண்ணுவாரு. ஓகேங்களா. கேபிட்டல் மாத்துறதுலாம் ஸ்டூபிடிட்டி தான். பட் ஆனா டோக்கன் கரன்சி ஆகட்டும், சில விஷயத்தலாம் நெறைய பண்ணுவாரு. அந்த விஷயம்லாம் அந்த காலத்து மக்களுக்கு செட் ஆகல. இன்னும் வந்து அவர் அட்வான்ஸ்டா வந்துட்டு முன்னாடி அதாவது ஒரு ஒரு இன்னொரு 100 வருஷம் கழிச்சு அது மேபி செட் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. ஓகேங்களா. அதாவது காலத்துக்கு தகாத அரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள்லாம் வந்துச்சுன்னா, ஹுமாயூன் அவர்களையும், முகமது பின் துக்ளக் அவர்களையும் சொல்லலாம். சரி ஓகே. ஹுமாயூனுடைய பண்பாடு வந்து எப்படின்னா, மிகப்பெரிய பண்பாட வந்து ஃபாலோ பண்ணுவாரு. இது தவிர கல்வி அறிவுல ரொம்ப சிறந்தவர் யாருன்னா, ஹுமாயூன் அவர்கள் தான். ஸோ ஹுமாயூன் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பாபர் அப்பா வந்து தந்தை வந்துட்டு விருப்பத்திற்கிணங்க அவர் பெற்ற நாடுகள் எல்லாமே பிரித்து சகோதரர்கிட்ட குடுத்துடுறாங்களாம். ஸோ ஹுமாயூன் தான் மூத்த மகன். அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாங்க, "தம்பி நீ மட்டும் வச்சுக்காதப்பா சொத்த, எல்லாத்துக்கிட்டயும் குடுத்துரு உன் தம்பிங்களுக்கு" அப்படின்னு சொன்னதுனால, அவங்க அப்பா வேண்டுகோளுக்கு இணங்க என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, விருப்பத்திற்கிணங்க வேண்டுகோள்ல விருப்பத்திற்கிணங்க எல்லாத்துக்கும் பிரிச்சு தராங்களாம். சரி ஓகே. இவங்கள வந்துட்டு வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சகோதரர்கள் பொறுத்தவரைக்கும் 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து நான் வந்து கம் ஆஸ்க் மீ அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, இப்போ ஹுமாயூன் கிட்ட வந்து கேளுங்க அப்படின்ற மாரி கம் ஆஸ்க் மீனா என்கிட்ட வந்து கேளு சொத்து அப்படின்ற மாரி ஷார்ட்கட். என்ன மேம் கம் ஆஸ்க் மீ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்னா கம்ரான் ஓகேங்களா ஒரு சகோதரன். நெக்ஸ்ட்டு ஆஸ்னா அஸ்காரி ஓகேங்களா அஸ்காரி. நெக்ஸ்ட்டு வந்து ஹிண்டல் ஓகேங்களா. அத ஹிம்ன்னு போட்டிருப்போம் ஓகேங்களா. ஸோ கம்ரான், ஹிண்டல், அஸ்காரி 3 பேரும் ஹுமாயூனுடைய சகோதரர்கள். இந்த 3 பேத்துக்கும் மனுஷன் சொத்த கரெக்ட்டா பிரிச்சு குடுத்துட்டாரு. ஓகேங்களா. ஸோ பஞ்சபாண்டவர்கள்ல ஒருத்தர் தான் கம்மி. இந்த 4 பேர் இருக்காங்க. இந்த அழகா வந்துட்டு குடுத்துட்டாங்க. இருந்தாலுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேரும் ஹுமாயூனும் சும்மாவே வரல. சும்மா நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. "இல்ல, இல்ல நீ ஆள்ற பகுதிய எனக்கு தா. எனக்கு இந்த பகுதிலாம் தேவையில்ல." அப்படின்ற மாரி சொந்த காசுல சூனியம் வச்ச மாரி பிரிச்சு குடுத்ததுக்கு அப்புறமே அவங்க இந்த வேலைய பார்த்துட்டே இருப்பாங்க. "இல்ல எனக்கு வந்து இந்த பகுதி வேணும். நீ வந்து ஆள்ற பகுதி தான் வேணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் இருக்காரு பார்த்தீங்களா, குஜராத் அரசரான பகதூர் ஷான்னு ஒருத்தர் இருப்பார். அவரு வந்து ஹுமாயூன சும்மா இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. வந்து ஒரு அச்சத்த உண்டாக்கிட்டே இருப்பாரு. "நீ வந்து போயிட்ட. நீ வந்து இந்த ஊர விட்டு போயிட்டனா, நான் வந்து உன் ஊர புடிச்சுப்பேன். உன் நாட்ட புடிச்சுப்பேன்." அப்படின்ற ஒரு அச்சத்த வந்து குஜராத்துடைய அரசரான இந்த பகதூர் ஷா வந்துட்டு அச்சம் வந்து உருவாக்கிட்டே இருப்பார். ஃபர்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆச்சா ஹுமாயூன் பொறுத்தவரைக்கும். வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ குஜ காபூர் அதாவது காபூர், காந்தநகர் அப்படின்ற பகுதிகள்ல
ஹுமாயூன் வந்து அவருடைய சகோதரனான கம்ரான் கிட்ட வந்து சொல்லி குடுத்துருப்பாரு. ஓகேங்களா? ஸோ வந்து என்ன பண்ணு, நீ வந்து காபூர், காந்தநகர் அதாவது காந்தகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதிகள வந்து நான் உன்கிட்ட குடுத்துர்றேன். நீ வந்து இந்த பொறுப்ப வந்து வகிச்சு ஹுமாயூனுடைய சகோதரனான கம்ரான் நீ வந்து இத பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. அதேபோல தன்னுடைய அதிகாரத்த பஞ்சாப் வரைக்கும் நீட்டிச்சர்றாரு. குடுத்தது என்னமோ காபூரையும் காந்தகார் தான் குடுக்குறாரு. இ ஆனா, இந்த கம்ரான் அவர்கள் இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. காலே தான் 2மே. கம்ரானுக்கும் கா தான். அவர் குடுத்த 2 பேரும் கா தான். ஓகேங்களா? ஸோ காபூர், காந்தநகர் குடுத்து, இவரு என்ன பண்றாருன்னா, "நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? நான் புடிச்சுக்கிறேன்னு" சொல்லிட்டு பஞ்சாப் வரைக்கும் புடிச்சுக்கிறார். ஓகேங்களா? ஸோ 1532கள்ல நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்ட. 1532கள்ல தௌரா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஓகேங்களா? அந்த தௌரா அப்படின்ற இடத்துல ஆப்கானிஸ்தான தோற்கடிச்ச ஹுமாயூன் வந்து என்ன பண்றாரு, பலம் வாய்ந்த ஒரு சுனார் கோட்டைய வந்து முற்றுகையிடுறார். ஓகேங்களா? ஆப்கானிஸ்தர்கள தோற்கடிச்சு சுனார் அப்படின்னு ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டைய முற்றுகையிடுறார். எப்ப 1532கள்ல. ஏற்கனவே அவருக்கு 2 பிரச்சனை இருக்கு. குஜராத்த சேர்ந்த பகதூர் ஷா வந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. அவருடைய தம்பி வந்து இருக்காரு பார்த்தீங்களா, "நீ என்னடா சொல்றது? நான் என்னடா கேட்கறது?" அப்படின்ற மாரி காபூர், காந்தநகர சேர்த்து பஞ்சாப் வரைக்கும் அவருடைய எல்லைய நீட்டிச்சிருப்பார். இந்த டைம்ல 1532கள்ல தௌரா அப்படின்ற இடத்துல ஆப்கானியங்கள தோற்கடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த பலம் வாய்ந்த ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டைக்கு சுனார் கோட்டைன்னு சொல்லுவாங்க. சுனார் கோட்டைய முற்றுகையிடுறாரு. சரி, ஓகே. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர் வருவாரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆள் தான், வேற யாரு, ஷெர்ஷா சூரி தான் வருவாரு. அவரு என்ன பண்ணுவாருன்னா, அவரு மிகப்பெரிய ஒரு கேம் ஆடுவாரு ஆக்சுவலா ஹுமாயூன் கிட்ட. பாவம் இந்த மனுஷனும் நம்பி தொலைச்சிருவாரு. ஸோ 4 மாசம்க்கு அப்புறம் 1532க்கு அப்புறம் 4 மாசத்துக்கு அப்புறம் வந்து என்னான்னா, முகலாயருக்கு வந்து நான் விசுவாசமா இருப்பேன். ஓகேங்களா? நான் வந்து ரொம்ப விசுவாசமா இருப்பேன். நான் உங்களுக்கு கையெழுத்து எழுதி நான் வந்து சைன் கூட பண்ணி தரேன். ப்ராமிஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஷெர்ஷா சூரி வந்து நம்பிக்கையான சில வார்த்தைகள்லாம் வந்து சொல்லிருவாரு. அதனால இந்த ஹுமாயூன் நல்ல மனுஷன் என்ன பண்ணுவாரு, சரி, சரி இவன் தான் சொல்றானே நம்பர் தானே வாழ்க்கை, நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படின்ற மாரி, சரிப்பா தம்பி நீ தான் சொல்ட்டியே, ஆனா நீ இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வரக்கூடாது அப்படின்ற மாரி என்ன பண்றாரு, அவரும் வந்து 4 மாசம் சொல்ட்டான்னு சொல்லிட்டு முற்றுகைலாம் தகர்த்துட்டு வந்துருவாரு. ஓகேங்களா? ஸோ முற்றுகையை கை விட்டுருவாரு. எங்க அந்த சுனார்கோட்டை முற்றுகைய இந்த தௌராட்ல கை விட்டுருவாரு. ஸோ கை விட்டுட்டு வந்தோனே என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுமாயூன் வந்து மிகப்பெரிய அதாவது ஒரு தவறான முடிவு எடுத்ததே அந்த டைம்ல தான். ஓகேங்களா? ஸோ அப்ப தெரியாத அவருக்கு, இந்த இடத்துல நம்ம பண்ண தவறு தான் வந்து நம்மளோட ஆட்சியே கவிழ்த்து இந்த மனுஷன் உள்ள வந்து உட்காருவான், ஷெர்ஷா சூரி அப்படின்றது அவருக்கு தெரியாம போச்சு. ஸோ ஹுமாயூன் எடுத்த இந்த தவறான முடிவு அவனுடைய ஆட்சியுடைய வீழ்ச்சிக்கு வழிவகுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்துட்டு பல ஆண்டுகள் அதாவது அதுக்கடுத்து வந்த ஆண்டுகள்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் எல்லாமே அதிகமாக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய வலிமைகள் எல்லாமே எதிரிகள் அதிகமாக்குறாங்க. ஏன்னா வந்து ஹுமாயூன் பொறுத்தவரைக்கும் அவங்க 3 தம்பிகிட்ட இருக்க பிரச்சனையே பார்த்தாலும் அவங்க 3 பேத்தையும் சமாளிக்கவே டைம் போயிரும். அந்த டைம்ல கலிஞ்சர் கோட்டை வந்து அழகா என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஸ்ட்ராங் பண்றாங்க. ஷெர்ஷா சூரி வந்து ஒவ்வொரு இடமா பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய படைகள ஸ்ட்ராங் பண்றாங்க. இந்த சைடு வந்து மத்த டெல்லிய சுத்தி இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ராங் பண்றாங்க. அந்த டைம்ல தில்லியில வந்து தின்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய நகரம் வந்துட்டு உருவாக்குறாங்க. உருவாக்கி வந்து உருவாக்கத்திலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிர்றாரு. இவங்க பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஹுமாயூன் வந்துட்டு ரொம்ப நல்லவர் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய வார்த்தைய நம்பி நம்பிக்கை முட்டாள்ன்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல. அப்ப இருக்க அரசர்கள் எல்லாம் டிப்ளமேட்டிக்கா இருந்தாலுமே நம்பிக்கைக்குரியவர்களா இருப்பாங்க அப்படின்னு நம்பி வந்துட்டாரு ஆக்சுவலா. அந்த இடத்துல டிப்ளமேட்டிக்கா அவரு தப்புன்னும் சொல்ல முடியாது. யாரு ஷெர்ஷா சூரிய பொறுத்தவரைக்கும் தப்புன்னும் சொல்ல முடியாது. அவரும் நல்ல மனுஷன் ஆக்சுவலா வந்துட்டு. ஸோ அவரு சொன்னாருன்னு இவரும் வந்துட்டாரா, இவரு என்ன பண்ணாரு, அவங்க தம்பிங்கள அடக்குறதுக்கு ஒரு 50%னா மீதி 50% என்ன பண்ணாருன்னா, டெல்லி இருக்கு பார்த்தீங்களா, அந்த டெல்லியில தின்பானா அப்படின்ற ஒரு நகர உருவாக்குறதுலே காலத்த கழிக்கிறாரு. இவரு இங்க கழிக்கும்போது மத்தவங்க என்ன பண்றாங்க, இவங்க வந்து சிமெண்ட் மூட்டை தூக்க தூக்க அங்க வந்து பயங்கரமா வந்து படைய வந்து அதிகமாக்கிட்டே இருக்காங்களாமா. ஸோ ஹுமாயூன் என்ன பண்றாருன்னா, பகதூர் ஷா ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, யாரு குஜராத்த சேர்ந்த பகதூர் ஷா இருக்காரு பார்த்தீங்களா, அவரு மேல வந்து போர் எடுத்து தொடங்குறாரு. குஜராத்த வந்து போர் எடுத்து கையும் பற்றிறார். கைப்பற்றி மாலவத்த கைப்பற்றிறார். ஸோ இப்ப மாலவத்த கைப்பற்ற உடனே என்ன ஆகுதுன்னா, அவருடைய சகோதரர் வந்து அஸ்காரின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவருடைய பொறுப்புல வந்து இந்தாப்பா தம்பி, நீ வந்து குஜராத்த வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டான் அந்த மனுஷன். நீ வந்து அவருடைய பகுதிய கைப்பற்றிட்ட. நீ வச்சுக்கோ மாலவத்த அப்படின்னு சொல்லிட்டு மாலவத்த அஸ்காரி கிட்ட குடுத்துர்றாரு. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. காபூர், காந்தநகர் 2த்தையுமே கம்ரான் கிட்ட குடுக்குறாரு. பஞ்சாப் வரைக்கும் நீடிச்சிர்றாரு அந்த மனுஷன். ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, குஜராத்த வந்து அதான் அந்த பகதூர் ஷா இருக்காரு பார்த்தீங்கன்னா, அவருடைய பகுதி மாலவத்த புடிச்சு அவருடைய தம்பியான அஸ்காரி கிட்ட குடுத்துர்றாரு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப இந்த அஸ்காரி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, குஜராத் மக்கள வந்து கலங்கலை அதாவது எப்படி சொல்றதுன்னா, குஜராத் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நெறைய கலகங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கலகங்கள அடக்க இயலாத நிலையில, அஸ்காரி என்ன பண்றாருன்னா, ஆக்ராக்கு வந்து நம்ம போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறார். ஓகேங்களா? அஸ்காரி, ஆக்ரா. அங்க கம்ரான், நெக்ஸ்ட் வந்துட்டு காந்தநகர், காபூர். இங்க அஸ்காரி, ஆக்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குஜராத் எப்ப என்னாலலாம் வந்து பார்த்துக்க முடியாது மாலவத்த அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து கலகம் பண்றாங்க. நீ ஏன்டா என்கிட்ட இந்த மாரி ஒரு பகுதிய குடுத்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், நான் ஆக்ராக்கே போயிரலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறார். இது ஒரு பக்கம்
போயிட்டுருக்கு. இந்த பகதூர் ஷா என்ன பண்றாருன்னா, தொடர்ந்து வந்துட்டு சில போர் நிகழ்வுகள வந்து ஹுமாயூன் மேல ஏற்படுத்திட்டே இருக்காரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையா என்ன பண்ணியிருந்தார்ன்னா, இந்த பக்கம் திரும்பிர்றாரு. அந்த டைம்ல இந்த ஷெர்கான் என்ன பண்றாருன்னா, வங்காள ஆட்சியாளர வந்து தோற்கடிச்சு, இன்னும் மேல பலப்படுத்திக்கிறாரு. எப்ப இங்க வந்து குஜராத்ல வந்து ஆண்ட பகதூர் ஷா இருக்கார் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கலகம் கிளர்ச்சிகள் பண்ணிட்டே இருக்காங்க. அத அடக்க ட்ரை பண்ணி ஹுமாயூன் இங்க நேரம் வந்து செலவிடும்போது, வங்காளத்தையே புடிச்சிடுறாரு ஷெர்ஷா சூரி. அப்ப பயங்கரமா இன்னும் பலமா ஆயிட்டாரா? ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா, சுனர் கோட்டைய வந்து கைப்பற்றி ஹுமாயூன் என்ன பண்றாரு, ஷெர்கான வந்து எதிர்கொள்றதுக்கு வந்து வங்காளத்த நோக்கி புறப்படுறாரு. ஓகேங்களா? ஸோ வந்து என்ன பண்ண, "நீ வந்து இப்படி பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு சுனர் கோட்டைய புடிச்சிடுறாரு. ஸோ சுனர் கோட்டை எங்க இருக்குன்னா, தௌரால. ஸோ சுனர் கோட்டைய புடிச்சுட்டு, "பெங்கால்ல நீ இருக்கியா? நான் பெங்காலுக்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் உன்ன நம்பி தானே வந்தேன்னு" சொல்லிட்டு ஹுமாயூன் வந்து என்ன பண்றாருன்னா, டைரக்ட்டா போயிர்றாரு. ஸோ வந்து இத போனோனே, அவருடைய சகோதரர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு இடத்த பிடிக்கும்போது பாருங்க, ஆக்சுவலா வந்து ஸ்டார்ட்டிங்ல குஜராத் வந்து பிரச்சனையில இருக்கும்போது கம்ரான் பிரச்சனை பண்ணாங்க. இங்க வந்து குஜராத் வந்து பிரச்சனைய முடிச்சுட்டு, அந்த அஸ்காரி கிட்ட மாலவத்த குடுக்கும்போது, இந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, "ஆக்ராக்கு போறேன்" அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சுட்டான். தீர்மானிச்சுட்டான். ஸோ அந்த டைம்ல பாருங்க, இன்னொருத்தரு இங்க இப்படிலாம் நடக்கும்போது, இந்த ஆள் இத கவனிப்பாரா? அவன் தம்பிய கவனிப்பாரா? இல்ல வந்து நாட்ட கவனிப்பாரா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த இடத்துல சுனர்கோட்டைய கைப்பற்றிட்டு வரும்போது, இவருடைய ஹிண்டல் இருக்கார் பார்த்தீங்களா? 3வது தம்பி. அவன் என்ன பண்ணுவார்ன்னா, இன்னொரு கிளர்ச்சிய ஆரம்பிச்சுருவான். இந்த கிளர்ச்சிய வந்து ஸ்டார்ட் பண்ண போறான் அப்படின்னு ஒரு தகவல் ரூமர வந்து கிளப்பி விடுவான். ஸோ என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல ஸ்டன் ஆயிடுறாரு ஆக்சுவலா ஹுமாயூன். இப்ப நான் வந்து சுனர்கோட்டைய முற்றுகையிட்டுட்டேன். ஸோ இப்ப நான் பெங்காலுக்கு போய் ஷெர்ஷா சூரிய அடக்கணும். இல்லன்னா என் தம்பி பிரச்சனைய பார்ப்பனா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு என்ன பண்ணிடுறாரு, விவேக் வந்து திருப்பதிக்கு போம்போது விஜய் படத்துல யூ டர்ன் போடுற மாரி, இவரு என்ன பண்ணிடுறாரு, திரும்பி வந்து ஹுமாயூன் வந்து என்ன பண்றாரு, தம்பிய வந்துட்டு பார்க்கறதுக்கு போயிறாரு. ஓகேங்களா? ஸோ ஆக்ரா நோக்கி புறப்பட்டுறாரு. இந்த ஹிண்டலோடைய கிளர்ச்சி வந்து தகவல் கேள்விப்பட்டதுக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ வந்து அதுவரையுமே ரொம்ப அமைதியா வந்துட்டு இருந்திருப்பாரு ஹுமாயூன் அவர்கள். ஷெர்ஷா சூரி மேல வந்து எந்த படைகளும் எடுக்க மாட்டாரு. ஸோ ரொம்ப அமைதியா இருந்திருப்பாரு. ஆனா இந்த இடத்துல என்னன்னா, இந்த அமைதியெல்லாம் வந்து ஷெர்கானும் வந்து அமைதியா காத்திருந்திருப்பாரு. சரி தக்க நேரம் வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு 1839ல ஒரு போர் நடக்கும். அந்த போர் பேர் என்னன்னா, சௌசா போர். ஓகேங்களா? ஸோ சௌசா போர்ன்னு சொல்லுவோம். ஸோ ஷெர்கான் என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு மேலான அரசியல்வாதிகள் ராணுவ திறமையாலும் அழகா என்ன பண்ணாரு, வெற்றி பெற்றுறாரு. ஓகேங்களா? ஸோ ஹுமாயூனுக்கு மிகப்பெரிய ஒரு பெருந்தோல்விய சந்திச்சிடுறாங்க. இது மட்டும் இல்லாம 1540கள்ல ஒரு போர் நடக்கும். அந்த போர் பேர் என்னன்னா, பில்கிரிம் போர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பில்கிரிம் கேட்டாலும் ஒண்ணு தான், கன்னோசின்னு கேட்டாலும் ஒண்ணு தான். கன்னோஜின்னு கேட்டாலும் ஒண்ணு தான். கன்னோசி, பில்கிரிம் இது எது கேட்டாலும் வந்துட்டு 1840கள் நடந்த போர் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த கன்னோஜ் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. பில்கிரிம்னு சொல்லுவாங்க. கன்னோசின்னு சொல்லுவாங்க. இந்த போர்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே தோத்துறாரு. ஆல்ரெடி 90% தோத்துட்டாங்க. இருக்கிற 10% என்ன பண்றாரு, செச்சோசரி வாங்கி 10% அதாவது மொத்தமா தோத்துடுறாங்க. ஸோ 0ல போய் 1040கள்ல என்ன பண்றாருன்னா, வெளிநாட்டுக்கு கிளம்பிறாரு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமாயூனுடைய ஆட்சி காலம். ஸோ புரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ் அப் மட்டும் குடுத்துருங்க பார்ப்போம். கிளாஸ் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சா? புரிஞ்சுச்சா? அப்படின்ற மாரி. ஓகே. துர்கா மேம், காயத்ரி மேம் ஓகே எல்லாம் தம்ஸ் அப் குடுத்துட்டீங்க. வெரி குட், வெரி குட். ஓகே சூரியகீதா மேம். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. கிளாஸ் இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சா இன்னைக்கு? கிளாஸ் இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சா? ஓகே, ஓகே. தம்ஸ் அப் குடுத்தாச்சு. ஓகே நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம். டைம் வேஸ்ட் பண்ணல. ஓகே. ஸோ ஃபைன். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெர்ஷாவுடைய காலத்துக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ பாருங்க 2 அரசர தான் பார்த்தோம். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி ஓகே. தெளிவா பார்த்தோம். அதுவரைக்கும் ஓகே. ஸோ ஷெர்ஷாவ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, சுர்வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முதல்லயே சொன்ன மாரி, முகலாயர்களுடைய ஆட்சி காலத்துல வந்துட்டு, நடுவுல ஒருத்தர் வந்தவர் தான் வந்துட்டு யாருன்னா, சுர்வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா சூரி அவர்கள். இவருடைய காலம் அப்படின்னும்போது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, இருந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இந்த 15 ஆண்டுகள்ல இவரு நெறைய நல்லதுகள்லாம் செஞ்சிருப்பாரு. அக்பருடைய ரெவென்யூ சிஸ்டம்னு சொல்லுவோம். அதாவது அதாவது ஐ திங்க் தமிழ்ல அதான் ரெவென்யூ உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். டக்குன்னு ஞாபகம் வரல. ஸோ நிதி நிர்வாகம்னு நினைக்கிறேன் சம்திங். அது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, அக்பர் வந்து இவர தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருந்து இவரை பத்தி தான் பின்பற்றுவார். ஓகேங்களா? யாரு ஷெர்ஷா சூரி தான் பின்பற்றுவார். அவருடைய அமைப்பு முறைகள் ஆகட்டும், நிர்வாக முறைகள் எல்லாமே எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ரெவென்யூ சிஸ்டம் இவர வச்சு தான் ஃபாலோ பண்ணுவாரு. இந்த ஷெர்ஷா சூரி பொறுத்தவரைக்கும் ஒரு வாசகம் சொல்வாரு. இந்த வாசகம் நெறைய கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது. என்னன்னா,
விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஷெர்ஷா தான். என்ன மீன் பண்ண வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போருக்கு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர்கள்ல வந்து இப்ப மறைஞ்சிருந்து ஒரு விளைச்சல் நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப விளைச்சல் இல்லாத நிலமா தான் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு கரும்பு தோட்டமாகட்டும், இல்ல வேற ஏதாவது கிராப்ஸ் வச்சிருக்காங்கன்னா, கல்டிவேட்டட் கிராப்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல மறைஞ்சிருக்காங்கன்னா, அதுல ஒரு பயிர் கூட சேதடைஞ்சிடக்கூடாது. அந்த இடத்துல விவசாயி கஷ்டப்பட்டான், சீர்குலைந்தானா, மக்களுக்கு அரிசி வராது, எதுவுமே வராது. அந்த இடத்துல எவ்ளோ அழகான ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு பாருங்க. நம்பிக்கை எவ்ளோ அழகா இருந்திருக்கு பாருங்க. விவசாயத்துக்கான மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தவர் யாருன்னா, ஷெர்ஷா சூரி அவர்கள் தான். விவசாயம் சீர்குலைந்தால், விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான். அப்படின்ற வாசகத்த சொன்னவரு, நம்பனவரும் ஷெர்ஷா சூரி அவர்கள் தான். போர் முறைகளுமே எந்த பயிர்களையும் சேதமிடாமல் தான் போர்கள் எல்லாமே நடத்தினாராமா. இன்கேஸ் சேதமிட்டாலும் உடனே அதுக்கான பயிர்களையோ, அதுக்கான பணத்தையோ குடுத்து அந்த இடத்துல விளைச்சலையும் கொண்டு வந்துருவாராம் ஷெர்ஷா சூரி அவர்கள். சரி, ஓகே. இவர பத்தி பார்க்கலாம். ஷெர்ஷா சூரிய பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? எங்கங்க ஷெர்ஷா சூரி பத்தி ரொம்ப கம்மியா குடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகே. இந்த ஷெர்ஷா சூரி இருக்காரு பார்த்தீங்களா? அவர் என்னன்னா, ஹுமாயூன வந்து கன்னௌஜி போர்ல தோற்கடிச்சு தான் அரியணைக்கு ஏறுறாரு. ஓகேங்களா? ஸோ 1555கள் வரைக்கும் ஆள்றாருன்னு சொன்னா, அப்ப என்னன்னா 1555கள்ல டெல்லிய கைப்பற்றிருவாரு. ஸோ அதிகாரத்தை வந்துட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த இடைப்பட்ட காலத்துல நெறைய விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஸோ வந்து டெல்லிய வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, கைப்பற்றி அவருடைய அதிகாரத்தை மீட்பதற்காக, அந்த இடைப்பட்ட காலத்துல என்ன பண்ணுவார்னா, சூர்வம்சத்தை சார்ந்த ஆ இந்த ஷெர்ஷா சூரி வந்து டெல்லிய வந்து ஆள்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாகீர்தார் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஷெர்ஷா சூரி அவர்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எந்த அரச குடும்பத்தையும் சேரல. ஒரு நார்மலா ஒரு ஜாகீர்தார் இருப்பார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராத்தாஸ் பார்க்கும்போது நீங்க சிவாஜி படிப்பீங்க. அவரும் ஒரு ஜாகீர்தாருடைய மகன் தான். அங்க எப்படி சிவாஜி மராத்தா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்த உருவாக்குனாரோ, ஆனா அது மிகப்பெரிய சாம்ராஜ்யமாவே கடைசி வரைக்கும் இருந்துச்சு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு 15 ஆண்டுகள் இருந்தாலுமே கடைசி வரைக்கும் பேசக்கூடிய ஒரு ஆளா இருந்தாரு. யாருன்னா ஷெர்ஷா சூரி அவர்கள். இவர் என்ன பண்றாருன்னா, ஜாகீர்தார் குடும்பத்த சேர்ந்தவர் தான். இவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கேள்வியிலும் நெறைய முறை டிஎன்பிசில குரூப் 3, 5 அண்ட் 8ல வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பேர் என்ன? பரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏன் இவருக்கு இந்த ஷெர் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புலிய வந்து கொன்றுவாரு ஆக்சுவலா. ஷெர்னா வந்து அ ஹிந்தியில பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிங்கம் தான். பட் ஆனா இங்க மீன் பண்ணது புலி தான் மீன் பண்ணியிருப்பாங்க. ஒரு புலிய வந்து அழகா என்ன பண்ணுவாருன்னா, அழகா வீர முறையில கொண்டதுனால, இவருக்கு வந்து ஷெர் அப்படின்ற பட்டப்பேர் வந்து வந்துச்சாமா. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஷெர் அப்படின்ற பட்டப்பேர் வந்தது. உண்மையான பட்டப்பேர் பரீத். இவர் வந்து ஒரு ஜாகீர்தார் குடும்பத்தை சார்ந்தவர். இது மட்டும் இல்லாமல் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அரியணையில ஏறும்போது பரீத் அப்படின்ற பேர்ல வந்துட்டு அரியணை ஏறல. ஷெர்ஷா அப்படின்ற பேர்ல தான் அரியணை ஏறுறாங்க. அப்படிதான் மக்களும் கூப்பிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ வேற என்ன இவருடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே. சார் நான் ஒதுக்கிறேன். ஸோ வேற என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, மாலவம் அதாவது அரியணை ஏற்றோனே மாலவம் அப்படின்ற பகுதி இருக்குல்ல, குஜராத். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். அஸ்கார் கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. அந்த ஆள் என்ன பண்ணுவான் உங்க தம்பி அப்படின்னு பார்த்தா, இல்ல என்னலாம் வந்து இந்த கலகத்துல நடக்க முடியாது. நான் வந்து நிம்மதியா வந்து ராஜ வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ராக்கு கிளம்ப பார்ப்பாரு அப்படின்னு சொன்னானா, ஸோ அந்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அப்ப அவன் கிளம்பிட்டான்னா, அப்ப அந்த பாயிண்ட்ஸ் அப்பயே வந்து அவன் இழந்துட்டான்னு அர்த்தம் குஜராத்த. ஸோ மொத்தமா இழந்துட்டாங்க. குஜராத்லாம் அப்பயே இழந்துட்டாங்க. அந்த குஜராத் வந்து அந்த மாலவம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி ஹுமாயூன் இல்லாதனால அந்த பகுதி வேற யாராவது இப்ப கைப்பற்றியிருக்காங்கன்னு அர்த்தம். மாலவம் தன்னாலே வந்து இவர்கிட்ட வந்துச்சு. போரே பண்ணல. "எப்பா சாமி நான் சரணடைஞ்சர்றேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு, மாலவம் தன்னாலே வந்துட்டு யார்கிட்ட? அவர்கிட்ட விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஷெர்ஷா சூரி கிட்ட. சரி வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேவார்ல ராணா உதய் சிங் அப்படின்னு இருப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. பாபர் கிட்ட போரிட்டவங்க வந்து ராணா நான் இந்த இடத்துல கன்ஃப்யூஷன் தேவையில்ல. ராணா சங்கா. இங்க வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணா உதய் சிங். இன்னொரு இடத்துல வந்து ராணா பிரதாப் சிங்கும் வருவாங்க ஆக்சுவலா வந்து தாண்டி. ஓகேங்களா? ஸோ நல்லா ராணான்ற பேர வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ராணா டகுபதிக்கு போயிறாதீங்க. பாகுபலி வில்லன். இந்த இடத்துல ராணா உதய் சிங், அங்க வந்து ராணா சங்கா. ஸோ இந்த ராணா உதய் சிங் என்ன பண்றாருன்னா, மேவாருடைய ஆட்சியில இருக்காரு. ஓகேங்களா? இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, எதிர்ப்பு எதுவுமே சொல்லல. "நீயே வச்சுக்கோ ராசா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, ஷெர்ஷா சூரி கிட்ட எந்த எதிர்ப்புமே இல்லாம, மாலவம் தன்னாலே அவர்கிட்ட வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த மேவார சேர்ந்த ராணா உதய் சிங் என்ன பண்றாருன்னா, "எப்பா நான் உன்கிட்ட எதுவுமே பேசல. இந்தா சாமி நீயே வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சரணடைஞ்சிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலிஞ்சர் கோட்டைக்கு வராரு. அந்த கலிஞ்சர் கோட்டையை கைப்பற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆர்வத்தில இருக்காரு. நெறைய முயற்சிகளும் எடுக்கிறாரு. அந்த முயற்சிகள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, தோல்வி அடையுது. ஓகேங்களா? ஸோ இப்ப தோல்வி அடைந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, நெறைய முயற்சிகளா இப்ப எடுத்திருக்காருன்னு அர்த்தம். தோல்வி அடையுது. மீண்டும் வந்து கலிஞ்சர் கோட்டையை வந்து முற்றுகையிட போம்போது என்ன ஆகுது, விபத்து நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டு விபத்து, வெடிகுண்டு விபத்து நடந்தது. ஓகேங்களா? அதனால 1845கள்ல உயிரிழந்துருவார். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து இதில குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இவர் வந்து குறுகிய
ஆண்டு தான் வந்து ஆட்சியில இருந்தாராம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வங்காளத்திலேருந்து சிந்து வரை, அதாவது காஷ்மீர் வரை என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து பரவி ஒரு பேரரச உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்டுங்க. ரெவென்யூ கரெக்ட். நில வருவாய் முறைய வந்து அறிமுகம் செஞ்சவர் இவர் தான். நல்லா பார்த்துக்கோங்க. முகல்ஸ்ல மட்டும் இல்லாமல் முதலாக நில வருவாயை வந்துட்டு அறிமுகம் செய்தவர் இந்த ஷெர்ஷா சூரி அவர்கள் தான். இவருடைய அந்த சிஸ்டம் தான் அக்பர் அவர்கள் அதாவது ஃபாலோ பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ இத மட்டும் தவிர வந்துட்டு வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பல சாலைகள் அந்த கிராண்ட் ஓல்ட் சாலைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் பின்னாடி. வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாணயங்கள வந்துட்டு இவர் தான் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, நிறுத்தல் பண்றாரு, முகத்தல், அளவுகள் எல்லாமே வந்து அளந்து தராங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து இவர் தான் பண்றாரு. ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெர்ஷாவுடைய சீர்திருத்தங்கள் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஷெர்ஷாவுடைய சீர்திருத்தம் பார்த்துட்டு ஹுமாயூனுடைய வருகை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அக்பர் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அக்பர் வரைக்கும் பார்த்து இன்னைக்கு முடிச்சிடலாம். நாளைக்கு இன்கேஸ் வந்து டைம் நாளைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. பிஜிடிஆர்பி கரெக்ட்டா? உங்களுக்கு செகண்ட் எக்ஸாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ யூனிட் 2 இருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து டைம் இருந்துச்சுன்னா, நாளைக்கு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அக்பர் முடிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு அக்பர் முடிக்கலாம். இல்லனா அக்பர் அதுக்கப்புறம் ஜஹாங்கீர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹுமாயூன், ஷாஜகான், ஹுமாயூன் இவங்கள பார்த்துடலாம். இன்னொரு நாளும் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கட்டிடக்கலை, அந்த சிறப்பம்சங்கள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? நிர்வாக முறைலாம். ஸோ ஷெர்ஷாவுடைய சீர்திருத்தங்கள் பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன். முடிஞ்சா வந்துட்டு இந்த ரெக்கார்டட் கிளாஸ்ல இருக்கும். திருப்பி கூட போட்டுக்கோங்க. இந்த நோட்ஸ் எடுக்க முடியலனாலும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவானி விசாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ திவானி விசாரத் அப்படின்னு சொல்லுவோம். என்ன திவானி விசாரத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்ணி குடிக்கிற டைம் ஆயிடுச்சா? ஸோ திவானி விசாரத் பொறுத்தவரைக்கும் வசீர் அப்படின்னு சொல்லுவாங்க. வசீர்னா என்ன மேம் அப்படின்னா, வருவாய் மற்றும் நிதி நிர்வாகத்த வந்து அ ஆள் அதாவது அதிகாரி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அத வந்து மேற்கொள்றவங்க வந்துட்டு ரேணுகா மேம் இப்ப தான் ஜாயின் பண்றாங்க. ஓகே. ஓகே ரேணுகா மேம் இது வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்டர்ல வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் குரூப்ல. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ திவானி விசாரத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திவானி விசாரத் வந்து வசீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. திவானி விசாரத், வசீர் இது இப்படி 2மே ஒண்ணு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வருவாய் மற்றும் நிதி நிர்வாகம் வந்துட்டு அதிகாரிகள இப்படி சொல்லுவோம். வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவானி ஆரிஸ் அப்படின்னா வந்து படைத்துறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது படைத்துறை திவானி ஆரிஸ். இது வந்து உங்களுக்கான கேள்வி இன்னைக்கான கேள்வி தான். இந்த திவானி ஆரிஸ் அப்படின்றது டெல்லி சுல்தானேட்ல வந்து ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இந்த மிலிட்ரிய. அவருடைய பேர் என்ன அப்படின்றது லாஸ்ட்டா கமெண்ட் பண்ணுங்க. இப்ப என்னால பார்க்க முடியாது ஸ்க்ரீன்ல. ஓகேங்களா? ஸோ திவானி ஆரிஸ்னா படைத்துறை. ஓகேங்களா? திவானி ரசல்ட்னா அயலுறவுத்துறை. அதாவது வெளியுறவுத்துறை தான் அயலுறவுத்துறைன்னு சொல்றாங்க. திவானி இன்ஷானா தகவல் தொடர்பு துறை. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஷார்ட்கட் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன் யூடியூப்ல. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் போய் பார்த்துக்கலாம். ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹுமாயூன் வந்து என்ன பண்றாருன்னா வந்து பின்தொடர்ந்து ஷெர்ஷா வந்துட்டு ஹுமாயூன் வந்து ஒரு இடத்துல இருப்பார். ஓகேங்களா? அவருடைய கதைய நான் பின்னாடி சொல்றேன். கிசர் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவரு தான் என்ன பண்ணுவார்னா, வங்காளத்தில ஆளுநரா நியமிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ ஹுமாயூன் வந்துட்டு என்ன பண்ணுவார், வங்காளத்தில ஆளுநரா நியமிச்சிருப்பார். ஸோ அதே வந்து இவர் அப்படியே ஓகே நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாரி ஷெர்ஷா சூரியும் விட்டுருப்பார். இதுக்கப்புறம் என்னன்னா, அரச வந்துட்டு மிகவும் அதாவது சென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லுவாங்க. மையப்படுத்திய அரசு, மையப்படுத்தாத அரசுன்னு சொல்லிட்டு. இத வந்து ரொம்ப மிகவும் மையப்படுத்திய அரசா வந்துட்டு இந்த யாரு ஷெர்ஷா சூரி அவர்கள் மாத்துறாரு. இது மட்டும் இல்லாமல் கிராமங்கள்ல இப்ப திருட்டு போகுது பார்த்தீங்களா? அந்த திருட்டு போன பொருட்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, கிராம தலைவர் நீ தான்ப்பா பொறுப்பேத்துக்கணும். எனக்கெல்லாம் தெரியாது. நீ தான் கிராமத்தில இருக்க. உன்ன வந்து தலைமையா வச்சு தான் நான் இருக்கேன். இந்த கிராமத்தில எந்த பொருள் திருடு போனாலுமே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொறுப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம தலைவர்கிட்ட வந்து விட்டுர்றாங்க. ஸோ அந்த மாரி கிராம தலைவர்கிட்ட விடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய நாட்டாம படத்துலலாம் வர மாரி வந்து நாட்டாமன்றது சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ பழைய படத்தில வர மாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4, 5 ஒரு ஆள் அடியாட்கள்ல ஒரு 4, 5 ஆள் அந்த மக்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ரீசென்ட்டா ஏதோ படங்க சமுத்திரக்கனி இது கூட அந்த படத்தில வரும் ஆக்சுவலா வந்துட்டு. ஆ என்ன தோழரே தொண்டன் நெனைக்கிறேன் அந்த படம் பேர். நம்ம போய் அந்த எல்லா ஊரையும் பார்த்துப்பாங்க. தெரு கூர்க்கான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாரி ஒரு 4, 5 பேர் இருப்பாங்க. எல்லா தெருவையும் பார்த்துப்பாங்க. ஓகே. ஒரு கிராமம்னா ரொம்ப பெருசா 50 கிராமம் அளவுக்குலாம் இருக்காது. சின்னதா தான் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தர பார்த்து அதாவது களவே இல்லாம வச்சிருந்தாங்களாம். ஓகேங்களா? அது மீன்ஸ் என்னன்னா, இந்த களவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த திருட்டே இல்லாம வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே சொன்ன பாயிண்ட் தான். விவசாயி சீர்குலைந்தான், அரசன் சீர்குலைவான் அப்டின்னு ஷெர்ஷா நம்புனாரு. அதே மாரி ஃபாலோவும் பண்ணாரு. ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா, அந்த வந்து அந்த விவசாயத்த வந்துட்டு சீர்குலையவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சேதமே படுத்தக்கூடாது. பயிர்கள வந்து எந்த நாசமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தனி கவனமா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அளவைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மெஷர்மென்ட்ன்னு சொல்லுவோம். அந்த நிலங்கள் வந்து முறையா அளக்குற ஒரு மெஷர்மென்ட்ட வந்து நிலங்கள் அப்படின்றத வந்து அழகா மெஷர்மென்ட்ட கொண்டு வந்தவர் யாருன்னா வந்து இந்த ஷெர்ஷா சூரி தான். நிலங்கள் வந்து வளத்திற்கு ஏற்றவாறு நிர்ணயம் வரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வரி நிர்ணயம் செய்ததும் இவர் தான்.
எவ்வளோ அழகான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. நிலத்திற்கேற்ப இல்ல, நிலத்துடைய வளத்திற்கேற்ப. நிலங்கள் அப்டின்னா ஒரு ரெவென்யூ எஸ்டேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்டின்னா இப்ப வந்து இத்தன ஏக்கர் இவ்ளோ இப்ப வந்து நிலம் விக்கிறாங்கன்னா, இத்தன ஏக்கருக்கு இவ்ளோ காசு, இல்ல இத்தன ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்ளோ அபார்ட்மெண்ட்னா இத்தன ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்ளோ அப்டின்னா. ஆனா இவரு பாருங்க, விவசாயத்த முன்னிட்டு அப்ப வளங்கள்னா என்ன? அப்ப இந்த வளங்கள்ல இந்த கிராப் கல்டிவேட் பண்ண முடியும். இதுல இப்ப கமர்ஷியல் கல்டிவேட் பண்ண முடியும். இதுல வந்து உங்களுக்கு வந்து இப்ப நெல் போடலாம் அப்டின்ற வளங்கள வச்சு வரி நிர்ணயம் வந்து அதுக்கேத்த மாரி வச்சிருக்காரு இந்த சேஷாசூரி அவர்கள். வேற என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சில பகுதிகள்ல வந்துட்டு எப்டி கிராம தலைவர்கிட்ட வந்து கிராமத்துடைய பொறுப்பு விட்டாரோ, அதாவது திருட்டு போக்கூடாது நீ தான் காரணம்ன்ட்டு, அதே மாரி சில பகுதிகள்ல ஜாகீர்தார் மற்றும் ஜமீன்தார் முறைகள் கிட்ட என்ன பண்றாரு ஏன்னா அவங்க அப்பாவே ஒரு ஜாகீர்தார் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். ஸோ ஜாகீர்தார், ஜமீன்தார் முறைய வந்து தொடர்ந்து செயல்படுத்த அனுமதிக்கிறார். ஓகே நீங்க பார்த்துக்கோங்க அப்டின்ற மாரி செயல்படுத்துறாரு. ஸோ வணிகங்கள்ல பொறுத்தவரைக்கும் நெறைய வணிக வரிகள் எல்லாமே வந்து ரொம்ப எளிமைப்படுத்துறாரு ஆக்சுவலா வந்து. மக்களுக்கு வந்து வணிக வரிய ரொம்ப ஈஸியாக்குறாரு. ஏன்னா நெறைய குடுக்காம ஈஸியா. ஸோ நுழைவு வரி இருக்கட்டும், விற்பனை வரி மட்டும் இருக்கட்டும் போதும் அப்டின்ற மாரி. நுழைவு வரினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது பக்கத்தில ஒரு குஜராத் இருக்குன்னா, பக்கத்தில ஒரு வேற ஏதாவது ஒரு ஒரு கண்ட்ரி இருந்திருக்கலாம். அந்த இடத்துல அரேபியர்களது வேற ஏதாவது கண்ட்ரி இருந்திருக்கலாம். ஸோ எப்படி நம்ம சிந்துல மெசபடோமியாலாம் பார்த்தோமோ, அந்த மாரி ஒரு கண்ட்ரியோ இல்ல வந்து வேற ஏதாவது ஊர் விட்டு ஊர் ஓகேங்களா? சாதவாக்கனான்னு படிச்சோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி ஊர் விட்டு ஊர் வந்து விக்கிறாங்க அப்படின்னா பொருள வந்துட்டு அவங்களுக்கான நுழைவு வரி வரி ஓகேங்களா? இல்ல அதுக்கான விற்பனை வரி மட்டும் இருந்தா போதும். ஸோ தேவலாம் மத்ததெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வரி மட்டும் வச்சுக்கிறாரு. ஸோ வேற என்ன இவர பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாணய முறை வந்து முகலாயருடைய காலத்தில முழுவதுமே வந்துட்டு அப்படியே பின்பற்றாரு இவரு. ஓகேங்களா? ஸோ இத தவிர ஆங்கிலேயர் காலத்து நாணய முறை இருக்கு பார்த்தீங்களா? அதற்கு வந்து பேஸ்மெண்ட்டே யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷெஷாசூரியோடது தான். முகலாயர்களுடைய நாணயங்கள என்னதான் ஃபாலோ பண்ணாலுமே, இவருக்குன்னு ஒரு நாணய முறை வந்து தனியா பயன்படுத்திட்டு இருந்தாரு. அந்த நாணய முறையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ அந்த நாணய முறை வந்து எதுக்கு அடித்தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயருக்கே அடித்தளமா இருந்தது தான் இவருடைய நாணய முறை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்புறம் வந்து வெள்ளி நாணயங்கள் வந்து ஷெஷாசூரி அறிமுகப்படுத்துறாரு. என்ன அப்படி பேர்னா, தாம் அப்படின்ற பேர்ல. இம் ஓகேங்களா? பெரிய இம். தாம் அப்படின்ற பேர்ல வந்து புதிய வெள்ளி நாணயங்கள ஷெஷாசூரி அறிமுகப்படுத்துறாரு. ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1835கள் 1835கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெக்கலே சிஸ்டம் வருமா? ஸோ அது வரைக்குமே என்ன எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி படிப்பீங்க 1835கள்ல. அது வரைக்குமே என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து புகழ் ரொம்ப அதிகமா இருந்துச்சாம் அந்த வெள்ளி நாணயங்களான தாம் அப்படின்றதுக்கு. ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகத்தையும், வர்த்தகத்தையும் மேம்படுத்த நெறைய வந்து பொருட்டு ஒரு அ வணிகத்தையும் வர்த்தகம் வந்துட்டு பொருட்படுத்துறாங்கன்னா, அப்ப சாலை நல்லா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெறைய சாலை வசதிகள்லாம் வந்து ஷெஷாசூரி வந்துட்டு பராமரிக்கிறாரு, செய்யவும் செய்றாரு. ஓகேங்களா? ஸோ இது சராய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாலைகள் பேரு. ஓகேங்களா? அந்த சராய்னா என்னன்னா, சத்திரங்கள் இருக்கும்னு அர்த்தம். தங்குற இடங்கள் நெறைய சத்திரங்கள்லாம் நெறைய எம்ஜிஆர் படம்லாம் பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாரி சத்திரங்கள்லாம் நெறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வணிகர்கள் வந்து ஒரு ஊர விட்டு ஊர் போறாங்கன்னா, நடுவுல போய் தங்க முடியாது. காடுகள் இருக்கும். நெறைய பிரச்சனை வரலாம். ஆனா அந்த சத்திரத்தில வந்து தண்ணி அந்த மாரி சாப்பாடுலாம் இருக்கும். ஸோ உறங்கும் இடமா பயன்படுத்திட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அது பேர் தான் கிராண்ட் ஆங்கிலத்தில தமிழ்ல சொல்ற சராய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிந்து பகுதியிலேருந்து வங்காளத்தில சோனார்கான்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அந்த பகுதி வரைக்குமே ரொம்ப பெரும் வழிய வந்துட்டு இவர் வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய செப்பேட்டு பணிகள்லாம் நெறைய செஞ்சிருக்காராமா. அதுக்கப்புறம் குஜராத் கடற்கரை இருக்கு பார்த்தீங்களா? அந்த துறைமுகத்திலருந்து ஆக்ராவோட ஜோதாபூர் வரைக்குமே வந்து இணைக்கும் வழிகள், புதிய சாலைகள் வந்து போட்டிருக்காருன்னு சொல்றாங்க. எங்க? குஜராத்தோடைய கடற்கரை துறைமுகங்கள்லருந்து ஆக்ராவுடைய ஜோத்பூரோட இணைக்கும் பல புதிய சாலைகள போட்டிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லாகூர், முல்தான் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த லாகூர், முல்தான் வந்து இந்த நகரங்கள் எல்லாமே இணைக்கும் சாலையும் போட்டிருக்காராம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிந்து பகுதியிலிருந்து வங்காளத்தில இருக்கக்கூடிய சோனர்கான் வரையில முக்கிய பெருவழி பணிகள வந்து செப்பு பணியில வந்து ஈடுபட்டிருக்காரு. குஜராத் கடற்கரை துறைமுகத்திலருந்து ஆக்ராவுடைய ஜோத்பூர் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து புதிய சாலைகள அமைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் லாகூர்லேருந்து முல்தான் சிட்டி இருக்கு பார்த்தீங்களா? அந்த சிட்டி வரைக்கும் இணைக்கும் புதிய சாலைகள போட்டிருக்காரு. அது பேரு சராய் சத்திரங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா, அங்கேயே உணவும், தங்கும் இடமும் வந்து வசதிகள் இருந்திருக்குன்னு சொன்னாங்க. இருந்திருக்கு ஓகேங்களா? ஸோ வேற என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இவர் வந்து இவருடைய சராய்கள் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து இன்ன வரைக்குமே ரொம்ப ஃபேமஸா நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். அந்த இன்ன வரைக்குமே சில சராய்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஷெர்ஷாசூரி பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வைதீக சன்னி முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஹிந்துக்கள் ஆர்த்தடாக்ஸ் பிராமின், ஆர்த்தடாக்ஸ் இந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வைதீக சன்னி முஸ்லீம் அப்படின்னு சொல்றாரு. வேற என்ன இவரோடது முக்கியமான அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் அதாவது மிகவும் பயங்கரமான ஒரு அக்பர் வந்து இவ்ளோ புகழ் பெற்றவர். அவரே என்ன பண்றாருன்னா, தோடர்மலை உங்களுக்கு தெரியுமா? தோடர்மலைன்னு சொல்லுவாங்க. அவர் தான் நிதி நிர்வாகம் வந்து மேற்கொள்வாரு. அக்பருடைய பீரியட்ல ரஜபுத்திரரா இருப்பார். அவரும் அந்த அக்பரும் தோடர்மலும் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஷெர்ஷா சூரின்னு ஒருத்தர் அதாவது அவர் வந்து நம்ம வம்சத்த சார்ந்தவர் இல்ல. இருந்தாலுமே அவர் பண்ண நல்ல விஷயம் இருக்கு. ஒரு அரசனுடைய முக்கியமான விஷயம் அதான் ஆக்சுவலா ஓகேங்களா? ஸோ இப்ப இருக்கவங்க அப்படிலாம் இல்ல. நீ வந்து ஒரு உணவகத்த கட்டினா நான் அழிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் வருவாங்க. நீ வந்து இந்த விஷயத்த பண்ணா நான் அழிக்கிறேன்னு இன்னொருத்தர் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி இல்லாம அந்த காலத்துல ஒரு அரசனுக்கான உண்மையான விஷயம் என்னன்னா,
அவன் ஒரு நல்லது பண்ணியிருந்தா, அந்த விஷயத்துல நல்லது இருந்துச்சுன்னா, அத அப்படியே ஏத்துக்கிறது தான். ஸோ அக்பர் பொறுத்தவரைக்கும் இன்றளவுக்கும் பிகாஸ் அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்றது அக்பருக்கு, அசோகருக்கு. சில பேருக்கு தான் ஷாஜகான்னு சொல்ல மாட்டோம். ஆனா அசோகான்னு சொல்லுவோம். அக்பர்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான முக்கியமான ரீசன் இதுதான். அந்த அரசன் பண்ணத அப்படியே ஏத்துக்கவும் ஆரம்பிச்சாரு. ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா? அக்பர் அவர்கள். வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில வந்து ஒரு கோட்டைய கட்டுறாரு. அந்த கோட்டை சுவர்கள கூடிய ஒரு புதிய நகரத்தையும் வந்து அ நிர்ணயிக்க வந்து அதாவது நிர்மாணிக்க தொடங்குறாரு. அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புராணா கிலா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஷெர்ஷா சூரி வந்து அவருடைய கல்லறை மாடத்த அவரே வந்து கட்டுறார். அதோட பேர் என்னன்னா சசாராம். ஓகேங்களா? 2டே விஷயம் தான். புராணா கிலா வந்து டெல்லி கோட்டைய சுத்தி வந்து சுவர்கள் கட்டி புராணா கிலா வந்து மேற்கொள்றார் நகரத்த. அவருடைய ஷெர்ஷா சூரியோடய நான் எப்படியும் செத்துருவேன். நானே வந்து எனக்கு அமைச்சுக்கிறேன் அப்படின்ற மாரி என்ன பண்றாருன்னா, சசாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லறை மடத்த வந்து உருவாக்குறார். ஓகேங்களா? மாடத்த. ஸோ இதுவரைக்கும் வந்து ஷெர்ஷா சூரி பத்தி இம்பார்ட்டன்ட்லாம் படிச்சுட்டோம். இதுல ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து ஷெர்ஷா சூரி பத்தி ஒரு பேராகிராஃப் தான் குடுத்துருக்காங்க. 12த் டீக்ஸ் புக்ல. இதில வந்து எக்ஸ்ட்ரா சில புக்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ யூஜி, பிஜி புக்ஸ்ல ரெஃபர் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்றேன். ஏன்னா, இதுல வந்து 2, 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனா புக்ஸ்ல கம்மியா இருக்கு. சுமாயின் வந்து மீண்டும் வருகை புரிகிறார். ஓகேங்களா? அவரு என்ன ஆகுதுன்னா, கன்னௌஜ்ல என்ன பண்றாரு? போர்ல வந்து தோத்து தப்பிச்சு போறாரு பார்த்தீங்களா? எங்க போறார்னா, பாரசீகத்துல தஞ்சம் போறார். நல்லா பாருங்க. தஞ்சம் புகுந்த மனுஷன் சும்மாலாம் இல்ல. அங்க ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி, அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி அவள வந்து ராணி ஆக்குவாரு. அவங்களுக்கு குழந்த தான் அக்பரா இருக்கும். ஓகேங்களா? தஞ்சம் புகுந்த இடத்துலயே மாமனார் ஆக்கிருவாரு. ஆக்சுவலா ஓகேங்களா? அவர் ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பார் போல. ஸோ அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரசீக படைகள்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஆப்கானிஸ்தான் பாரசீக படைகள்லாம் சேர்ந்து ஹுமாயூனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த காந்தகர், காபூல்ன்னு சொல்லிட்டு 2 இடம் சொன்னேன் பார்த்தீங்களா, யாருக்கு? இந்த கம்ரான் கிட்ட குடுத்த தான் ஃபர்ஸ்ட்டு போய் தலைவன் அடிக்கிறான். ஃபர்ஸ்ட்டு யார? இவன கூட அடிக்கல. ஆக்சுவலா 45கள்ல இருந்துருவாரு. அந்த சூரியவம்சத்த கூட எவனையுமே டச் பண்ணல. அந்த ஃபர்ஸ்ட்டு அங்க போய் அடிக்கிற இடமே அதான். அத கைப்பற்றுறாரு. கைப்பற்றிட்டு என்ன பண்றாருன்னா வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவரு பாரசீகத்துல இருக்கும்போது வந்து ஒருத்தர் வந்து தஞ்சம் குடுக்குறார். யார் அவர் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபாவீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சபாவிட் அப்படின்றது அவர் பேரு கிடையாது. அவருடைய வம்சம் பேரு சபாவிட். சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாம்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரு என்ன பண்ணுவார்ன்னா, 1855கள்ல டெல்லிய வந்து நான் திருப்பி நீ வந்து கைப்பிடிக்கிறதுக்கு நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தஞ்சம் குடுத்தவரு சொல்வார். அவர் பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாம்ஸ்பா அவர்கள். ஓகேங்களா? சரி ஓகே. இதுவரைக்கும் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆஃப் பண்றேன்.